கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் மத்தியிலே மறுபடியும் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக அடியேனை கர்த்தர் தகுதிப்பட்ட கிருபைக்காக நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளில் கூட ஒரு புதிய தலைப்போடு நான் தேவனுடைய வார்த்தைகளை கடந்து சொல்லுவேன். எபிரேயர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 18 வரைக்கும் நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு 2 மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு எவ்வளவு வேணும் பொய் உரையாத தேவன் அப்படி செய்தார். அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்ம நங்கூரமாய் இருக்கிறது. நமக்கு முன்னோடினவராகிய இயேசு மெல்கி சேதைக்கின் முறைமையின்படி நித்திய பிரதான ஆசாரியராய் நமக்காக அந்த திரைக்குள் பிரவேசித்திருக்கிறார். ஹலோ, இந்த எபிரேயர் புஸ்தகத்தை ஆக்கிய இந்த ஆக்கியோன் இந்த இடத்துல 2 விசேஷங்களை வைத்திருக்கிறார். இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, பற்றிக்கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு 2 மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படியாக. 2 விசேஷங்கள் என்ன? யாருக்கு தெரியும்? விசுவாசிகளுக்காக கர்த்தர் வைத்திருக்கிற 2 விசேஷங்கள் என்ன? ஒன்று கிறிஸ்துமஸ் பாஸ்டர், இன்னொன்று ஈஸ்டர் பாஸ்டர். 2 விசேஷங்கள் என்ன? யாருக்கா தெரியுமா? 2 விசேஷம். இந்த எபிரேயர் புஸ்தகத்தை ஆக்கிய மனுஷன் இப்படியாக இருக்கீங்களா? இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த மகிமைக்குள்ள அடைக்கலமாய் வந்த நமக்கு 2 விதமான காரியம். ஒன்று நம்பிக்கை, இன்னொன்று ரட்சிப்பு. இந்த எபிரேயர் புஸ்தகத்தை எழுதினவன் இந்த இடத்துல நம்பிக்கையை ரொம்ப அழகான ஒரு வார்த்தையில சொல்றான். எப்படி சொல்றான்னா, நங்கூரம் அப்படின்னு சொல்லி ஒரு காரியத்தை சொல்றான். இந்த நங்கூரம் என்பது என்ன? இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். கிறிஸ்தவர்களுக்கு நம்பிக்கை ரொம்ப முக்கியமாய் இருக்க வேண்டியது. நீ நம்பிக்கையாக இல்லாவிட்டால், நம்பிக்கை உனக்கு இல்லாவிட்டால், நீ கிறிஸ்தவனாகவோ கிறிஸ்தவனாகவோ இந்த உலகத்தை நீ வாழ முடியாது. இந்த நம்பிக்கை தான் உனக்கு முதல்ல. நீ நம்பிக்கை, உன் வேலையா இருக்கட்டும், வியாபாரம் இருக்கட்டும், படிப்பா இருக்கட்டும், குடும்பமா இருக்கட்டும், உன்னுடைய ஊழியமா இருக்கட்டும், உன்னுடைய சபையா இருக்கட்டும், இப்படி எல்லாத்திலையுமே உனக்கு வந்து நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொன்னா உன்னால உன்னை நிலப்படுத்த முடியும். நம்பிக்கை வந்து ரொம்ப கிறிஸ்தவருக்கு முக்கியமானது. இந்த நம்பிக்கை குறித்து எபிரேயர் புஸ்தகத்தை ஆக்கி அவங்க அழகா சொல்றான். பாத்தீங்கன்னா நங்குரம் அப்படின்னு சொல்றான். நங்குரம் அப்படின்னா, நங்குரம் என்பது என்ன? ஒரு கப்பல் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த கப்பல்ல முன்னாடி தொங்க விட்டுருப்பாங்க, முன்னாடி மாட்டி தொங்க விட்டுருப்பாங்க கப்பல்ல முன்னாடி. அந்த மேக்சிமம் இந்த நங்குரம் இல்லாமல் கப்பலை நம்ம பார்க்க முடியாது. அது ரொம்ப அரிதான ஒரு விஷயம். இந்த கப்பல் வந்து போயிட்டு இருக்கும் பொழுது ஏத்தாப்புல ஒரு பனிமலையோ அல்லது ஏத்தாப்புல ஒரு கப்பல் வருதோ அப்படின்னா அந்த கப்பலை நிப்பாட்டி வேற திசையை நோக்கி போவதற்கு இந்த நங்குரம் முக்கியமான ஒரு காரணம். இப்போ ஒரு திசையில இருந்து இன்னொரு திசைக்கு மாறணும் அப்படின்னு சொன்னா இந்த நங்குரத்தை எடுத்து அந்த கடலுக்குள்ள ஆழமா அதை செலுத்துவோம். அது அப்படியே ஊடுருவி போய் அது கடலுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மண்ணுக்குள்ள போய் அது விழுந்து அது செரிக்கும். அது சொரிக்கிறோம்னு சொல்லுவாங்க. அது செருகப்பட்ட உடனே அந்த கப்பல் போயிட்டு இருக்கிற கப்பல் அப்படி நின்று கொடுக்கும். ஆடாமல் அசையாமல் உறுதியா நிலையா அது நின்று கொடுக்கும். நின்று கொடுத்த உடனே அது வேற திசையில் அதை மாற்றப்பட்ட உடனே திரும்ப அந்த நங்குரத்தை மேல எடுத்துருவாங்க. அந்த கப்பல் சரியா போயிடுச்சு. அப்ப இந்த நங்குரம் எதற்காக இந்த கப்பல் இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த கப்பல் அலைகளினால காற்றுகளினால ஏத்தாப்புல வரக்கூடிய அந்த கப்பல்களை மோதாமல், அந்த மலைகள்ல மோதாமல், அந்த கடலுக்குள்ள மூழ்கி போகாமல் சீராக போவதற்கு அந்த கப்பல் சரியான முறையில இயக்குவதற்கு அந்த அவ்வளவு பெரிய கப்பல்ல அந்த சின்ன
நங்குரம் முக்கியமா தேவை. அதே போல கிறிஸ்தவர்களுக்கு நம்பிக்கை உலகத்துல பாவத்துல இச்சையில சாபத்துல இப்படி போய் மூழ்கி போகாதபடிக்கு இந்த ஆத்தும நம்பிக்கை உங்களுக்கு முன்பதாக வைக்கப்பட்டது. சொல்றது நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு 2 மாறாத விசேஷங்களில் இருந்து ஆறுதல் உண்டாகும்படிக்கு எவ்வளவு வேணும் பொய் உரையாத தேவன் அப்படி செய்தார் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கிறிஸ்தவர்களுக்கு முன்னாடி இருக்க வேண்டியது நம்பிக்கை. நீ நம்பிக்கை இல்லாமல் இருப்பாய் என்று சொன்னால் பாவத்தினாலும் சாபத்தினாலும் பலவிதமான பிரச்சனைகளாலும் நீ ஆடி போக, அசைஞ்சு போக, சில பிரச்சனைகள்ல மூடி அவிழ்ந்து அமிழ்ந்து போக. எத்தனை கிறிஸ்தவர்கள், எத்தனை சபை போதகர்கள், எத்தனை சபை மக்கள் இன்னைக்கு மூழ்கி போயிருக்காங்க தெரியுமா? எத்தனை பேர் நம்பிக்கை இல்லாமல் தேவ சமூகத்துல ஒவ்வொரு பிரச்சனையை விட்டு வெளியே வர முடியாதபடிக்கு, போராட்டங்களை விட்டு வெளியே வர முடியாதபடிக்கு எத்தனை பேர் மாட்டி சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? இன்னைக்கு நம்ம சபையில கூட அப்படி நிறைய ஆத்துமாக்களை காரணம் நம்பிக்கை. நம்பிக்கை கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நங்கூரம். எப்படி கப்பலுக்கு முன்பதாக அந்த நங்கூரத்தை தொங்க விட்டுருக்கிறாங்களோ அதே போல கிறிஸ்தவன் தன்னுடைய வாழ்க்கையில முன்னாடி நம்பிக்கை மாட்டி. இன்னைக்கு நம்ம நம்புறோம் ஒரு அரசியல் தலைவர்களையோ அரசியல் அந்த பிரமுகர்களையோ அல்லது ஒரு பெரிய பணக்காரர்களையோ அல்லது பணத்தையோ தாத்தா பாட்டி வச்சுட்டு போன சொத்தையோ அல்லது சொந்த பந்தங்களையோ ஜனங்களையோ நண்பர்களையோ தான் அதிகமாக நம்ம நம்புறோம். ஆனா யாரை நம்புறோம்? எப்படிப்பட்ட நம்ம சொல்றோம் நீங்க நம்புறோமே, நீங்க பாத்தீங்கன்னா நம்ம நம்புறோமே அப்படின்றோம். நம்ம நம்புறோம், நம்பிக்கையெல்லாம் வாழ்ந்துக்கிட்டோம். ஆனால் நம்முடைய திறமையை நம்புறோம், நம்முடைய சொந்த பந்தங்களை நம்புறோம், நம்முடைய பணத்தை நம்புறோம், நம்முடைய சொத்துக்களை நம்புறோம், நம்ம வச்சுக்கிற நிலங்களை நம்புறோம், நம்முடைய திறமையை நம்புறோம். யாரை நம்பணும்? எப்படிப்பட்ட நம்பிக்கை நமக்குள்ள வேணும்? அது ரொம்ப முக்கியமானது. சங்கீதம் 125:1 கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். அப்போ இன்னைக்கு நம்ம நம்பக்கூடியவர்கள், மனுஷனை நம்புறோம், கைவிடப்படுறோம், பணத்தை நம்புறோம், இழந்து போறோம், சுகத்தை நம்புறோம், பலவீனப்படுறோம், நண்பர்களை நம்புறோம், ஏமாற்றப்படுறோம், பதவி இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நம்புறோம், கடைசி அதெல்லாம் இழந்து வெறுமையாக்கி போயிடும். இயேசு கிறிஸ்துவை நாம் நம்பும் பொழுதுதான் அசையாதபடி இருப்போம். இன்னைக்கு நம்பி 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 நம்பிக்கையை இன்னைக்கு வேறமயமாக்கி இன்னைக்கு வரக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகள், எப்படிப்பட்ட பிரச்சனைகள், ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளை மாட்டி விசுவாசம் கொடுக்கிறதான ஒவ்வொரு பிரச்சனைகளை மாட்டி போயிடும். ஒவ்வொரு பிரச்சனையும் நீங்க மூழ்கி போயிடும். ஒரு பிரச்சனையில மூழ்கி போயிடும், ஒரு போராட்டத்தில் மூழ்கி போயிடும், சிக்கிக்கிறோம். நீ நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில் அதிகமாக சொல்றது அப்படின்னா நான் ஒவ்வொரு பிரச்சனையில இருக்கேன், ஒரு போராட்டத்தில் இருக்கேன், இதெல்லாம் என்னால் வெளியே வர முடியல, இதெல்லாம் வெளியே என்னால் இயல முடியல. இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க. இவங்கெல்லாம் யார்? வர முடியல அப்படின்னு சிக்கிக்கிட்டு இருக்கிறவங்க யார்? ஆண்டவர் மேல நம்பிக்கை இல்லாதவங்க. ஏன்னா கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்தா அவங்க அசையாதபடி இருப்பாங்க. இன்னைக்கு ஆவிக்குரிய ஜீவிதத்தில் அசைஞ்சு போனவங்க யார்? ஜெபத்தில் அசைஞ்சு போனவங்க யார்? விசுவாசத்தில் அசைஞ்சு போனவங்க யார்? தேவன் மேல விசுவாசம், நம்பிக்கை இல்லாதபடிக்கு மனுஷர் மேலும் பணத்தின் மேலே தன் மேலையும் நம்பிக்கை வைத்தவர். நம்ம சபையில கூட நிறைய பேர் அப்படியே இருக்க மாதிரி. ஆமாங்க, இருக்கிறவங்க இல்லையா சொல்லுவோமா? ஏன்னா நம்ம எல்லாருமே என்ன பண்ணிட்டோம், யார் மேல நம்பிக்கை வைக்கணும், அந்த நம்பிக்கை எப்படி இருக்கணும் அப்பொழுது. ஏன்னா எனக்கு வேற ரொம்ப அழகா சொல்றது பாத்தீங்கன்னா, இந்த பிசாசனுடைய நோக்கம் எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த ரட்சிப்பனும் நங்குரம் இல்லாதவங்களை உடைக்கிறது தான் அவங்களுடைய வேலை. ரட்சிப்பனும் நம்பிக்கை இல்லாத எந்தெந்த விசுவாசிகள்கிட்ட ரட்சிப்பு அப்படின்ற ஒரு நம்பிக்கை இல்லையோ அவங்களை உடைக்கிறது தான், அவங்கள பிரச்சனைக்குள்ள மாட்ட வைக்கிறது தான், சிக்க வைக்கிறது தான் இந்த சாத்தானோட பிசாசனுடைய வேலை. சொல்ல புரியுதா? எப்படியாவது இவனுக்கு ரட்சிப்பில்லாம இருக்கிறான், நம்பிக்கை இல்லாம இருக்கிறான், அந்த நம்பிக்கையின் ரட்சிப்பை பெறாமல் இருக்கிறான்,
இவன் ஆண்டவரை நம்பல, இவன் நம்பி இருக்கிறது பூரா அழிவான காரியங்களை நம்புறான், அழிவான பொருளை நம்புறான், அழிந்து போகிற மனுஷனை நம்புறான், அழியாத ஆண்டவரை நம்பல. அப்படிதான் இவன் பிசாசு அவனை ஈஸியா வந்து உங்களை என்ன பண்ணிடலாம், தூண்டி போட்டு தள்ளிட. இருக்கீங்களா? பவுல் சொல்லும்போது மலையாளம் சொல்லு, பெரிய பேர் ஞானமரியாதை பரிமாற்றம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன், எனக்கு பலன். காரணம் என்ன? 125:1 சங்கீதம். கர்த்தரை நம்புகிறவன் என்னடிக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல இருப்பார்கள். ஏன்னா என்னுடைய நம்பிக்கை, பவுல் சொல்றான், என்னுடைய நம்பிக்கை என்னுடைய பணத்தில் அல்ல, என்னுடைய பொருள் மேல அல்ல. ஏன்னா கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாத்தையும் ஒரு குப்பையா நஷ்டமா நான் என்ன பண்ணிட்டேன், எண்ணுறேன், கருதுகிறேன், இதெல்லாம் தூக்கி போட்டுட்டே போயிட்டேன். ஹலோ, இருக்கீங்களா? சொல்ல புரியல இல்லையா? இயேசு அறிகிற அந்த மேன்மைக்காக. அப்ப என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து, அந்த நம்பிக்கை எங்க இருக்கு? இயேசு கிறிஸ்து மேல இருக்கு. அந்த நம்பிக்கை என் எங்க கொண்டு போய் நீதிமொழிகள் 3:26 கர்த்தர் உன் நம்பிக்கையா இருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பார். நீ கர்த்தரை நம்பும் பொழுது, கர்த்தரை முழு நம்பிக்கையா இருக்கும் பொழுது, கர்த்தரை உனக்கு எல்லாவற்றிலும் நம்பிக்கையான காரியத்தை செய்வார்னு சொல்லி முழுமையா நீ ஒப்பு கொடுக்கும் பொழுது, உன்னுடைய கால் எந்த பிரச்சனையும் சிக்கிக்கொள்ளாது. வியாதியின் பிரச்சனையா இருந்தாலும், பண பிரச்சனையா இருந்தாலும், வேலை வியாபார பிரச்சனை, படிப்பு பிரச்சனை இருந்தாலும் சரி, அது ஆவிக்குரிய வாழ்க்கையில என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, என்ன போராட்டம் இருந்தாலும் சரி, உனக்குள்ள என்ன சரி இருக்கீங்களா? சிக்கிக்கொள்ள மாட்டீங்க. இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஒரு பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னா, அப்போ உங்களுடைய நம்பிக்கை ஆண்டவர் மேல இல்ல, அதுதான் நீங்க அசைஞ்சிருக்கீங்க. இந்த கப்பலுடைய முழு நம்பிக்கை அந்த நங்கூரம் தான். அப்போ அந்த நங்கூரத்தினுடைய வேலை என்ன? எவ்வளவு ஒரு சின்ன, இந்த கப்பல் பக்கத்துல வச்சு பார்த்தா நங்கூரம் சின்னதுதான். அதோட வேலை என்ன? ஒரு பெரிய வேலை. அந்த நங்கூரம் இருக்கிற போது, அதை சரியான முறையில் இயக்கும் பொழுது அந்த கப்பல் அழிவை காணும். அதே போல நம்பிக்கை என்ற ஒரு நங்கூரத்தை நீ சரியா ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவர் மேல நீ இருந்தால், நீ வச்சிருந்தேன்னா உன்னுடைய வாழ்க்கை கப்பல் ஆடாது, அசையாது, நீ அமிழ்ந்து போக மாட்ட, நீ மூழ்கி போக மாட்ட, ஒவ்வொரு பிரச்சனையிலும் நீ லயித்து போக மாட்ட. ஒவ்வொரு கிறிஸ்தவ ஜனங்களுக்குள்ளையும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மூஞ்சில ஒரு சோர்வை பார்க்கணும், ஒரு மனக்கவலையை பார்க்கணும். ஒரு காரியம் ஆகுறதுக்காக என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா, புலம்பி அந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணி உபவாசம். எனக்கு நான் வந்து ஒரு கம்பெனியில் வந்து சேல்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவா இருக்கேன். என் கூட என்னுடைய நண்பன் ஒருத்தர், அவன் தான் டிரைவர், என்னுடைய இந்த பட்ஜெட் ஒரு வேலை ஓட்டுறதுக்கு டிரைவர். அவன் வருவான், அது மூஞ்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப சுருக்கி போய் வச்சிருப்பான். அப்போ எனக்கு தெரிஞ்சிடும் சுருக்கி போய் வச்சுக்கனால ஏதோ அவனுக்கு தேவையா இருக்கு. உனக்கு கேட்பேன், என்னடா பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்பேன். அப்போ சொல்லுவான், என்னுடைய குடும்பத்தில் ஒரு விசேஷம் வந்துட்டு, அந்த விசேஷம் நல்லபடியாக நடக்கணும், அதுக்காக விசேஷம் நல்லபடியாக நடக்கணும், ரைட், ஓகே. அதுக்காக நீ மூஞ்சை வச்சுதான் வச்சு சுழிச்சு வச்சு நீ வண்டியை ஓட்டிட்டு வண்டியை கொண்டு வேணா விட்டுருதான். மற்ற நேரம் பார்த்தீங்கன்னா என் கூட வருவான். நான் ஆர்டர் எடுக்க கடைக்கு போனேன் அப்படின்னா, நான் ஆர்டர் எடுக்க கூட வரேன், என் கூட என்னுடைய பேக்கை தூக்கிட்டு வருவான், கூட அந்த ஃபைல் தூக்கிட்டு வருவான், கூடமான எனக்கு ஹெல்ப்லாம் பண்ணும். இந்த பிரச்சனை ஏதாவது விசேஷம், வீட்டில் விசேஷம் நடக்கலாம் அப்படின்னா என் கூட வர மாட்டாங்க, வண்டியிலே ஸ்டேரிங்ல உட்காந்துக்குவேன், அப்படியே உட்காந்துக்குவேன். எனக்கு இந்த ஏரியா பார்க்கணும்னா இந்த ஏரியா இந்த கடையில் இங்கே நிப்பாட்டுறோம் அப்படின்னா போயிடுவான், தாண்டி போயிடுவான், திரும்ப போயிட்டானே போயிடுவான், திரும்ப பின்னாடி வா அப்படின்னு பின்னாடி வந்து ஓரம் நினைப்பான். எங்கே நிப்பாட்டணும் கூட அவனுக்கு தெரியாது, மைண்ட் ஃபுல்லாக அப்படியே. அப்போ நான் அவன்கிட்ட சொல்லுவேன், ஒரு பிரச்சனை ஆகணும் அல்லது ஒரு விசேஷம் உங்கள் வீட்டில் தீரணும் அப்படி நடக்கணும், நீ ஆண்டவர் மேலே நம்பிக்கை வச்சுட்டா நீ பொண்ணு தேவையில்லை, கவலைப்படுறத உன் மூஞ்சி சொன்ன தேவை, நீ உன் வேலையை நல்லபடியாக பார்க்கலாம். ஒரு தேவைகள் ஆண்டவர் மேல இருந்தால், உன் தேவைகள் ஆண்டவருடைய நம்பிக்கையா இருந்தால் எந்த பிரச்சனையிலும் நீ சிக்கிக்கிற மாட்ட. ஒரு விசேஷம் உங்க வீட்டில் நடக்குது அப்படின்னா அதுல பிரச்சனை நீ சிக்கிக்கிற மாட்ட. நம்பிக்கை ஆண்டவர் மேல இருந்தால், நீ பணத்து மேல மனுஷன் மேல வச்சிருந்தா கண்டிப்பா கால் சிக்கிக்கிறோம், அந்த விசேஷத்துல ஒரு ஓட்டம் நடக்கும் அப்படின்னு. அதுக்கு ஒரு உதாரணமான ஒரு கதை. ஒரு 4 வயசு பையனை கூட்டிக்கிட்டு ஒரு தகப்பன் சந்தைக்கு போயிட்டு இருக்காரு. அது என்ன சந்தைலாம் கேட்காதீங்க, இரும்பு சந்தையா, உழவர் சந்தையா, காய் சந்தையா, ஒரு சந்தைக்கு போயிட்டு. அப்போ சந்தைக்கு போயிட்டு இருக்கும்போது அந்த சந்தைக்கிட்ட வாசல் வச்சு சொல்றாரு, மகன் என் கையை நல்லா பிடிச்சிக்கோ, இருக்கவன் கெட்டியா பிடிச்சிக்கோ, இங்க வந்து புள்ள பிடிக்கிறவன் இருக்கிறான்,
நிறைய கூட்டம் இருக்கும், உன்னை இடிச்சு தள்ளிட்டு போயிடுவான், உன் கையில் இருக்கிற அந்த பலூனை கூட உடைச்சிருவான். சொல்ல புரியுதா? அதனால நீங்க கையை என்ன பண்ணி இறுக்கமா பிடிச்சிக்கோ. அப்புறம் நீ என்னை விட்டு மிஸ் ஆகாதபடி, தவறி போகாதபடி, தொலைந்து போகாதபடிக்கு இருப்பார். உடனே அந்த பையன் சொல்றான், அந்த 4 வயசு பையன் சொல்றான், அப்பா அப்பா நான் பிடிச்சா தானே, நான் பிடிச்சா தானே கையை விட்டுருவேன், நீங்க பிடிச்சா விட மாட்டேன்ல. அப்ப அந்த அப்பா கேட்குறது, நீ பிடிக்கிறதுக்கும் நான் பிடிக்கிறதுக்கு என்ன வித்தியாசம்? நீங்க என் மேல பிடிக்கும் பொழுது எனக்கு ஸ்ட்ராங்கான ஒரு நம்பிக்கை, உறுதியான ஒரு நம்பிக்கை. நான் உங்களை பிடிக்கும் பொழுது டெம்பரவரியாத்தான் நம்பிக்கை. நான் உங்களை பிடிக்கும் பொழுது உலகத்துல அப்படி போயிட்டு இருக்கும் போது அந்த சந்தைக்குள்ள போயிட்டு இருக்கும் போது ஒரு பலூன் கடையை பார்த்தா, ஒரு பொம்மை கடையை பார்த்தா, ஒரு ஜவுமிட்டாய் கடையை பார்த்தா என்னோட இச்சை ஈர்க்கப்பட்டு நான் போயிடுவேன். நீங்க பிடிச்சிட்டீங்க அப்படின்னா எனக்கு என்ன தேவையோ, என்ன வாங்கி கொடுக்கணுமோ அங்கதான் போய் நிப்பாட்டுவீங்க, அங்கதான் எனக்கு வாங்கி கொடுப்பீங்க. நான் தொலைஞ்சு போக மாட்டேன், என்னை பத்திரமா வீட்டுக்கு கொண்டு. உடனே தகப்பனுக்கு அவ்வளோ சந்தோஷம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம கூட அப்படிதான் ஓடி ஓடி ஆண்டவர் கையை பிடிக்கிறோம். ஆனால் நம்முடைய இச்சையினால ஈர்க்கப்பட்டு அந்த நம்பிக்கையை ஆண்டவர்கிட்ட எடுத்து இச்சை மேல நம்பிக்கை வச்சோம். இருக்கீங்களா? இன்னைக்கு வேதம் அழகா சொல்றது, கர்த்தர் நம்பிக்கை சிக்கிக்குள்ள காப்பார். ஏன் காப்பார்? எப்படி காப்பார்? அந்த நம்பிக்கையை நீ பணத்து மேல வச்சு, பொருள் மேல வச்சு, ஆள் மேல வச்சு, அந்தஸ்து மேல வச்சு, அறிவு மேல வச்சு, புத்தி மேல வச்சேன்னா நீ கண்டிப்பா சிக்கி தவிச்சு அந்த கப்பல்ல எப்படி நங்கூரம் வேலை செய்யல அப்படின்னு சொன்னா அது காத்துல அடிக்கப்பட்டு ஒரு ஆட்டம் கண்டுறோம், அந்த அந்த பனிமலையில மோதிரும், ஏத்தாம வரக்கூடிய கப்பல் மேல மோதிரும். இருக்கீங்கன்னா அப்போ அது ஒரு பெரிய ஒரு விபத்தை பார்க்க முடியுது. இன்னைக்கும் நம்ம இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்பிக்கையை ஆண்டவர் மேல வைக்காதனாலதான் ஒவ்வொரு பிரச்சனையிலும் நம்ம ஆடி 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 ஒரு நேரம் சொல்லுவோம், இப்பதான் ஒரு பிரச்சனை வந்து ஆடி, இப்பதான் மேலே ஏறி கரையேறி வந்தேன், இன்னொரு பிரச்சனை திரும்ப கொஞ்சம் ஆடி போயிட்டேன். நேரத்த கால் வலி இருந்துச்சு, கால் வலி இருந்து மேலே ஏறி மேலே வந்தேன், இப்போ மூச்சு திணற ஆரம்பிச்சு. இது சரியான இப்போ என்ன ஆகி போச்சு, பிபி ஆகி, பிபியில சரியா போச்சு, இப்போதான் ஆகி போச்சு. சண்டை ஆகுது, குடும்ப சண்டையிலிருந்து மேலே வந்து இப்போ கடை, குடும்ப சண்டையிலிருந்து மேலே வந்து மேலே ஏறி வந்தேன், இப்போ கடன் ஆகி போச்சு. இந்த கடைக்காரண்ட பிரச்சனை அது கொஞ்சம் மேலே ஏறி வந்தேன், இப்போதான் கொஞ்சம் நல்லா போயிட்டு இருந்தேன், வேலை இல்லாமல் போச்சு. இப்போதான் வேலைக்கு போக ஆரம்பிச்சு, இப்போதான் அங்கே ஞாயிற்றுக்கிழமை கூட சபைக்கு வராமல் ஆண்டவர் பக்கமாக திரும்பி பார்க்காம சபைக்கு வேலை போயிட்டு இருக்கேன். இப்போ வேலையில் ஒரு பிரச்சனை, இப்போ அதுலேருந்து மேலே ஏறி வந்தேன். இப்படியே ஆடி 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 சிக்கி சிக்கி ஒவ்வொரு பிரச்சனையும் சிக்கி 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 போராடி. யோபு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை சொன்ன, உம்முடைய தேவ பக்தி, உம்முடைய உறுதி, உம்முடைய வழிகள், உம்முடைய உத்தமம். நல்லா கவனம் பாருங்க, உம்முடைய தேவ பக்தி உம்முடைய உறுதியாயும் உம்முடைய வழிகளின் உத்தமம் உம்முடைய நம்பிக்கையும் இருக்க வேண்டியதல்லவோ. முதல்ல நீங்க நல்ல தேவ பக்தியா இருக்கீங்க. நம்ம சொல்றேன், நான் தேவ பக்தியா இருக்கேன் பாஸ்டர், நல்ல 24 மணி நேரம் முழங்கால் போட்டு கண்ணீர் விட்டு ஐயோ அம்மா ஆத்தா அப்பா கத்தி கும்பிடுறேன், ஜெபம் பண்றேன், நடந்துட்டு கூட என்ன பண்ணிட்டு இருக்கேன், அந்நிய பாச பேசி ஜெபம் பண்ணிட்டு வந்துருக்கேன், வண்டியில போயில கூட ஜெபம் பண்ணிட்டாரு. நான் முழங்கால் போட நேரம் இல்லை. நல்லா இப்போ அவங்களாம் என்ன பாஸ்டர், அவங்களாம் 2 மணி நேரம் போறாங்க, நானும் 5 மணி நேரம் முழங்கால் போறேன். நானும் கிறிஸ்தவ வாழ்க்கையில் தேவ பக்தியா இருக்கேன். நானும் எந்த பிரச்சனைக்கு நான் ஆடி போக மாட்டேன், நானும் உறுதியா இருக்கேன், நல்லா உறுதியா இருக்கேன். நம்ம சொல்றது சரீர பிரகாரமா பார்க்கும்பொழுது நம்ம உறுதியா இருக்கிற மாதிரியும், சரீர புத்தியா பார்க்கும்பொழுது உறுதியா இருக்கிற மாதிரியும், நல்ல தேவ பக்தியா இருக்கிற மாதிரியும். வேதம் சொல்லுது, நீ எவ்வளவு தேவ பக்தியா இருந்தாலும் சரி, உறுதியா இருந்தாலும் சரி, முதல்ல உனக்கு உன்னுடைய வழிகள்ல உத்தம தேவை, நம்பிக்கை இருக்கும். நீ எவ்வளவு பெரிய காரியத்துல நீ உத்தமமா நீ உறுதியா இருந்தாலும் சரி, தேவ பக்தியா இருந்தாலும் சரி, இந்த தேவ பக்திக்கு மேல, இந்த உறுதிக்கு மேல நம்பிக்கை தேவை. அதை ரொம்ப அழகா சொல்ற, நம்பிக்கையாயும் இருக்க வேண்டியது அல்லவோ. தேவ பக்தியோடு உறுதியோடு உத்தமத்தோடு நம்பிக்கை இருக்க வேண்டியது அல்லவோ. இருக்கணுமே, வெறும் தேவ பக்தியை வச்சுக்கிட்டு ஒண்ணு செய்யும். நம்மள பாத்தீங்க வெறும் தேவ பக்தியை வச்சு, நம்பிக்கை இல்லாத தேவ பக்தி.
நம்பிக்கை இல்லாத உறுதி. பேசும்போது பார்த்தீங்கன்னா அதை செஞ்சு இதை செஞ்சு அப்படி செஞ்சு இப்படி செஞ்சு செய்வோம். தேவபக்தி இருக்கிற மாதிரி நல்லா உட்கார்ந்து அப்படியே அல்லேலூயா போட்டு ஆமென் போட்டு ஸ்தோத்திரம் நல்லா ஜெபம் பண்ற மாதிரி இருக்கும். அங்க உத்தமமான அந்த நம்பிக்கை நமக்குள்ள இல்லைன்னா இந்த தேவ பக்தி உறுதி எல்லாமே அங்க நாசமாகும். இருக்கீங்களா? வெறும் தேவ பக்தியை வச்சுக்கிட்டு வெறும் உறுதியை வச்சுக்கிட்டு நீங்க எல்லாம் வந்து கிறிஸ்தவங்களா பைபிளை தூக்கிட்டு வர முடியாது. அதனால வந்து பாத்தீங்கன்னா வடநாட்டுல இருந்து ஒரு நல்ல தகவல், ஒரு பெரிய தேவாலயத்தை போட்டு ஆளுங்க வந்து உடச்சிட்டாங்க அங்கே போய் சொல்லியிருக்காங்க. கிறிஸ்தவர்களுக்கெல்லாம் போய் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, நான் உனக்கு இடம் கொடுத்தேன், நீ வாழ்றதுக்கு தேவையான எல்லா காரியமும் செஞ்சு கொடுத்தேன், இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை விட்டு. இவங்க போய் ஒரு நூற்றுக்கணக்கான ஜனங்களை பார்த்துருக்குறாங்க. அதுல ஒரு சில ஜனங்கள் வந்து மாறிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள இருந்தது வெறும் தேவ பக்தி, அவங்களுக்குள்ள இருந்தது வெறும் உறுதி, வெறுமையான உறுதி, வெறுமையான தேவ பக்தி. அவங்களுக்குள்ள இந்த இயேசுக்கு சொன்ன நம்பிக்கை இல்லை. அதனாலதான் அந்த பணத்துக்கும் இடத்துக்கும் பொருளுக்கும் சம்பாத்தியத்துக்கும் அந்த வேலைக்கும் என்ன ஆயிட்டாங்க, வேலை போயிட்டாங்க. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவம் சரி, நம்ம இன்னைக்கு வந்து அந்த கிறிஸ்தவரை விட்டுருவோம். இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவர்கள் நம்ம சபையை பார்ப்போம். நம்ம சபையில் நம்ம வந்து இன்னைக்கு வந்து உறுதி இல்லாமல் இருக்கிறதுனால, எப்படி நம்பிக்கை உறுதி இல்லாமல் நம்பிக்கை தேவபக்தி இல்லாமல் இருக்கிறதுனால நம்மளால சிரிச்சுக்கிட்டே இருக்க முடியல, சமாதானமா இருக்க முடியல, சந்தோஷமா இருக்க முடியல. எப்ப பார்த்தாலும் பிள்ளைகள்கிட்ட கூட விடு 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 கிடைக்கணும்னு வருது. நமக்கு இருக்கிற பிரச்சனைகள், நமக்கு இருக்கக்கூடிய அந்த அவநம்பிக்கை பிள்ளைகள்கிட்ட போய் தெரிஞ்சிடும். நம்ம சுரிச்சு மூஞ்சி வைக்கிறதால பிள்ளைகளை போய் சூழி போயிடும். பிள்ளைங்க போய் சிரிக்கணும்னா கூட பயப்படுறாங்க. எங்க அப்பா அம்மா கிட்ட போய் சிரிக்கலாம், சிரிச்சவங்க அவங்க சண்டை போட்டுருவாங்களா, அடிச்சிருவாங்களோ பயம். இன்னைக்கு பிள்ளைகள் கூட ஒரு மனவியாதி பயம், பிள்ளைகள் கூட ஓடி ஆடி விளையாடாம மனவியாதி பயம். ஒவ்வொரு குடும்பம் கிறிஸ்தவ குடும்பங்களை பார்த்தா தெரியும், அடிமன் மாதிரி ஆயிட்டாங்க. காரணம் என்னன்னா, நம்பிக்கை இல்லாத குடும்பத்துல அப்படிப்பட்ட யோபு 13ஆம் அதிகாரம் 15ஆவது வசனத்துல சொல்றாங்க, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். அவர் சொல்றான், என்னை கொன்று போட்டாலும், சாவே வந்தாலும் சரி, என்னை சாகடிக்கவே செய்தாலும் சரி, நான் செத்து போனாலும் சரி, ஆனால் நான் நம்பிக்கையாவே இருப்பேன். யார் மேல? இயேசு மேலதான், தேவன் பேர்ல தான் நான் நம்பிக்கை. நீங்க நம்மளாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை வந்து ஆண்டவர் மேல நம்பிக்கை குறைச்சு, ஆண்டவர் மேல உட்காந்து இதுக்காக உபவாசம் வச்சு எனக்கு நம்பிக்கை கூடாது, நம்பிக்கை கூடாது. நம்பிக்கை வந்து ஆண்டவர் கொடுக்கறதுல அந்த நம்பிக்கையை எடுக்க வேண்டியது உன்னுடைய மனசு. நீ எடுக்கணும், உன்னுடைய உத்தமத்தினாலே அதை எடுக்கணும். உன்னுடைய உத்தமத்தினால இருக்கீங்களா? உன்னுடைய உத்தமத்தினால நம்பிக்கைய எடுக்கணும். அவன் சொல்றான் பாருங்க, என்ன அழகா சொல்றான் பாருங்க, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன், ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகாரம் பண்ணுவேன். அப்படின்னா ரூபகாரம் அப்படின்னா என்ன தெரியுமா? நிரூபிப்பேன் அப்படின்னு அர்த்தமாகுது, அல்லது விவாதித்து பேசுவேன். ரூபகாரம் அப்படின்னா விவாதித்து பேசுவேன் அல்லது நிரூபிப்பேன். அவர் என்னை கொன்று போட்டாலும் சரி, தேவனுடைய பிள்ளையாக நான் சாகிறேன், ஆனா பாவம் செய்ய மாட்டேன், சாபத்துக்குள்ள போக மாட்டேன், இச்சைகளுக்குள்ள போக மாட்டேன், என்ன நான் மாற்றிக்கிற மாட்டேன். இயேசு கிறிஸ்துவை நம்பிக்கை வச்சிருக்கிறேன், அவர் தான் என்னுடைய நம்பிக்கை, என் கால்சிக்கு அப்படி காப்பார், அவர் தான் எனக்கு எல்லாமே. அவர் என்னை கொன்னாலும் கொல்லட்டும், நான் செத்தாலும் சாகுறேன், ஆனாலும் அவர் மேல வச்சுக்கிற நம்பிக்கைய விட மாட்டேன். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் பணத்தை கண்டா நம்பிக்கை விட்டாங்க, மனுஷனை கண்டா நம்பிக்கை விட்டாங்க, வேலை கிடைச்சா நம்பிக்கை, அந்த வேலை கிடைக்க வரைக்கும் பாத்தீங்கன்னா அப்படியே நம்பியா உட்காந்து ஜெபம் பண்ணுவாங்க, அந்த கடை தீர வரைக்கும் நம்பி உட்காந்துருவாங்க, அந்த வியாதி தீர வரைக்கும் அதை நம்பி, அந்த ஒரு காரியம் ஆக வரைக்கும் அந்த கல்லையும் அதை சொல்லுவாங்க, ஒரு காரியம் ஆக வரைக்கும் கல்லையும் கால போயிடும், ஒரு காரியம் ஆக வரைக்கும் கல்லையும் கால போயிடுற மாதிரி அந்த காரியம் ஆகிறதுக்கு மட்டும்தான் நம்பிக்கை. அப்பதான் எல்லாமே ஆண்டவரா தெரியும். ஆண்டவர் அப்ப என்ன சொன்னாலும் செய்வார், என்ன சொன்னாலும், ஏன்னா அது காரியம் ஆகும். ஆகி போச்சு அப்படின்னா அங்க நம்பிக்கை இல்லை. அடுத்து நம்ம சுய இஷ்டத்துக்கு சுய காரியத்துக்கு இப்ப நம்மள என்ன பண்ணிடுவோம், நம்மளை மேன்மைப்படுத்திக்கிட்டு நம்ம சொல்லுங்க சொல்லுவோம், நான் நிரூபிப்பேன் அப்படின்றோம். எவ்வளவு அழகா சொல்லுவாங்க,
அவர் என்னை கொன்று போடட்டும், அவர் மேல நம்பிக்கையா இருக்கு, அதை நிரூபிப்பேன், எல்லா இடத்துலயும் அவரை நிரூபிப்பேன். என் மனைவி வந்து அவன் யோகுவ நீ கையால் ஆகாதவன், அவனுக்கு நோய் வந்துருச்சுடா, உன்னை விட்டு போறான்னு போயிட்டான், கீழே ஒரு வீட்டை விட்டு துரத்திட்டான். அங்க நிரூபிக்கிறான் என்ன ஆண்டவர். ஊழியக்காரன் வந்து அங்க இவனை புறமா பேசுறான், அங்க நிரூபிக்கிறான். நண்பர்கள் அவங்க கை விட்டுட்டாங்க, அங்க நிரூபிக்கிறான். சொத்து சுகம் எல்லாம் போயிடுச்சு, அங்க நிரூபிக்கிறான். அது சொல்றான், உதட்டின் அளவில் கூட தேவனை நான் மறுதளிக்கிறேன், நிரூபிக்கிறான், விவாதிக்கிறான். ஆண்டவர் விவாதித்து பேச, என்ன ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், அவரால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை, அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆராய்ந்து பார்க்க முடியாத ஒரு பெரிய காரியத்தையும் அதிசயத்தையும் என் வாழ்க்கையில் அவர் செய்வார். நான் ஜெபம் பண்ணி அவர் கொடுப்பேன். பாருங்க, விவாதித்து எவ்வளவு அழகா பேசுறான், எவ்வளவு அழகா நிரூபிக்கிறான் பாருங்க. நீங்க நம்மள இருந்தா மூச்சலாம் தொங்கி சோர்ந்து போய் நம்பிக்கை எப்படி கப்பலுக்கு வந்து நங்கூரம் இல்லாமல் பார்க்கறது அங்க இருக்கும், அந்த மாதிரி கிறிஸ்தவர்களுக்கு சரியான கிறிஸ்தவர்களை நம்பிக்கை இல்லாமல் பார்க்கணும். அது நம்பிக்கை இல்லாம பார்க்கணும்னா அவங்க கிறிஸ்தவங்களாவே இருக்கும், சரியான கிறிஸ்தவனாக இருக்கணும். என்னைக்கு ஒரு கிறிஸ்தவன் வந்து நான் நம்பிக்கை இழந்து போயிட்டே, இப்போ அவநம்பிக்கை வந்துருச்சு, நான் நம்பிக்கையில சோர்ந்து போயிட்டே இருந்தாங்களோ, இந்த பிரச்சனை நான் மாட்டிக்கிட்டேன்னு சொன்னாங்களோ, இந்த பிரச்சனை விட்டு வெளியே வர முடியலன்னு சொன்னாங்களோ, அவங்க உண்மையான கிறிஸ்தவர்களாக, அதாவது ரட்சிப்பின் நம்பிக்கையான கிறிஸ்தவர்களாக இருக்க முடியாது. சங்கீதம் 13:5 சொல்றான் பாருங்க, சங்கீதக்காரன், நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையா இருக்கிறேன், உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் களி கூறும் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்றான். ஆண்டவரே, உங்களுடைய கிருபையினால, உன் கிருபை மேல நான் நம்பிக்கையா இருக்கிறேன். பணத்து மேல இல்ல, மனுஷன் மேல, நண்பர் மேல, உற்றார் மேல, உறவினர் மேல இல்ல. நாளைக்கு நான் செத்து போன என் உறவினர் தூக்கி போடுவாங்க அப்படின்றது இல்ல, நாளைக்கு நான் இல்லாம உட்காந்து என் நண்பர்கள் கொடுப்பாங்க அப்படின்றது இல்ல. நான் ஆண்டவருடைய கிருபை மேல நான் வந்து நம்பிக்கை வச்சுக்கேன். அவருடைய கிருபை என்னை தாங்கும். நான் எப்பெல்லாம் சரிக்கு கீழே விழுகிறேனோ அப்பெல்லாம் அவருடைய கிருபை என்னை தாங்கும். நான் சறுக்கும் போதெல்லாம் அவருடைய கிருபை என்னை தாங்கும். அவருடைய கிருபை மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. காரணம், அவருடைய அந்த கிருபை எனக்குள்ள வர்றதுனால அந்த ரட்சிப்பு நான் பெற்றுக்கிறேன். அந்த ரட்சிப்புனால என் இருதயம் பாடும். அந்த ரட்சிப்பினால், அந்த கிருபை, ஆண்டவருடைய கிருபை மேல நான் நம்பிக்கை வச்சிருக்கிறேன். அதனால நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், மீட்கப்பட்டிருக்கிறேன், பாதுகாக்கப்பட்டிருக்கிறேன், பராமரிக்கப்பட்டிருக்கிறேன், நடத்தப்பட்டிருக்கிறேன். அதனால என் இதயம் கழிவுறேன். ஏன்னா நான் வந்து சந்தோஷமா இருப்பேன், சமாதானம் இருப்பேன், சிரிப்பேன், பேசுவேன், மகிழ்வேன், கத்துல புகழ்வேன். நான் எங்கேயும் என்னுடைய மூஞ்ச தொங்க போட்டு சோர்ந்து இறுக்கத்தோடு கலக்கத்தோடு கண்ணீரோடு போராடி இது நடக்குமா அது நடக்குமா அப்படி போயிடுவா இப்படி போயிடுவேன் நெகட்டிவா நான் பேச மாட்டேன், நெகட்டிவா நான் குழம்பி போக மாட்டேன். ஏன்னா அவர் கிருபை மேல நான் நம்பிக்கை வச்சிருக்கேன். அந்த நம்பிக்கையினால நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். அதனால என் இருதயம் எப்பொழுதுமே களி கூறும். எப்ப பார்த்தாலும் களி கூறும். நான் எப்பவுமே சந்தோஷமா சமாதானமா மகிழ்ச்சியா கிருபையா புகழ்ந்து பாடி ஓடிக்கிட்டு தான் இருப்பேன். நான் விடுதலையா பாடுவேன். நமக்கெல்லாம் பாத்தீங்கன்னா எனக்காக ஒரு நம்பிக்கை இருந்தா தான் விடுதலையா பாடுவோம். ஆமென் அல்லேலூயா கையெல்லாம் தூக்கி ஆடிப்பான். நம்பிக்கை போச்சுன்னா கையை தட்டணும், கையை வராது, கையை தூக்கினா சந்தோஷம் வராது, சிரிப்பை வரும். சிரிச்சுக்கிட்டு பாருங்க, அங்கே பூரா தாரதாரியா கண்ணன் தண்ணி கதை போகும்போது ஏன் அழுகிறோம்னே தெரியும், எதுக்கு அழுகிறோம்னு ஏன் இந்த போராட்டத்துக்கு வரலே தெரியும். சங்கீதம் 32:10 சொல்லு, துன்மார்களுக்கு அநேக வேதனைகளுடைய கர்த்தரை நம்பி இருக்கிறவனையும் கிருபை சொல்லு. கர்த்தரை நம்பி இருக்கிறவன் கிருபை சொல்லு சொல்றோம். நல்லா இருக்கீங்களா? ஊழியத்துக்கு பேர் கிருபை புதுவாழ்வு வச்சிருக்கோம். கிருபை புதுவாள், கிருபை புதுவாள். உள்ள வர முறை கிருபையில சொல்லுங்க, உள்ள வந்தாலே கிருபையில நடத்தப்படும். நான் அப்படிதான் ஆண்டவர் சமுதிரம் நான் சொல்லுவேன். என் சபைக்குள்ள ஆடுவோம், பாடுவோம், தேவனை மகிமைப்படுத்துவோம், கம்பீரமாய் தேவனுடைய கிருபை பெற்று போகட்டும். ஏன்னா கர்த்தரை நீ நம்பி இருக்கவங்கள கிருபை உனக்கு. அங்க முதல் சொன்னா நான் உங்களுடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாக உங்களுடைய ரட்சிப்பை இதை கழி கொடுப்பான். இங்க சொல்லும் போங்க, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சொல்லு. எனக்கு கிருபையே இல்லையா, என் வாழ்க்கையில ஒரு இரக்கமே இல்லையா, ஒரு பிடிப்பே இல்லையா,
எல்லாராலையும் நான் தள்ளப்பட்டிருக்கேன் எவன் வாயில் அந்த வார்த்தை வருதோ அவனுக்கு கிருபை இல்லைன்னு அர்த்தம். அவனுக்கு ஆண்டவர் மேல் நம்பிக்கை. ஏதோ மனுஷனை நம்பியோ, பணத்தை நம்பியோ, ஏதோ பதவியை நம்பியோ, ஏதோ பொருளை நம்பியோ, ஏதோ சொத்து சுகத்தை நம்பியோ அங்க வீணா போயிருக்கான்னு அர்த்தம். அதனால அவனுக்கு கிருபை. அதான் சங்கீதம் 37:5 ரொம்ப அழகா சொல்லியிருக்கார். அவர் மேல் நம்பிக்கையா இரு, அவரே காரியத்தை வாய்க்க. அவர் மேல கர்த்தர் மேல நீ நம்பிக்கையா இரு, அவர் உன்னுடைய காரியம் என்னவோ அதை அவர் வாய்க்க பண்ணுவார். இருக்கீங்களா? அடுத்து சொல்றான் சங்கீதம் 39:7, நீரே என் நம்பிக்கை. வேற எதுக்கு நான் எதிர்பார்த்திருக்கிறேன் ஆண்டவரே? நீரே என்னுடைய நம்பிக்கை. சொல்றானே, நீரே என் நம்பிக்கை. வேற நான் எதுக்கு எதிர்பார்த்தேன்? நீரே என் நம்பிக்கை. ஆண்டவர் மேல நம்பிக்கை இருக்கும். ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் ஆண்டவர் மேல நம்பிக்கை இருக்கும் என்று சொன்னார். அந்த நம்பிக்கை உன்னை உறுதிப்படும். எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ற, எவ்வளவு நேரம் தேவ பக்தியா இருந்த, எவ்வளவு நேரம் நீ உறுதியா இருந்த, இல்ல நம்பிக்கை தான் இடப்படும். எப்படி ஒரு நங்கரம் இல்லாத ஒரு கப்பலை பார்க்க முடியாதோ அதே போல கிறிஸ்தவ சரியான கிறிஸ்தவனை கர்த்தருடைய நம்பிக்கை இல்லாம பார்க்க. கர்த்தருடைய நம்பிக்கை இல்லாம இருக்கீங்களா? தாங்கள் சொல்றோம் எல்லா இடத்துல இருப்போம். மகிமையானவர், ரட்சிப்பின் நம்பிக்கை என்று சொல்லக்கூடிய தலைப்பில் தேவனுடைய வார்த்தைகளை சிறிது தியானிக்கும்படியாக என்னோடு கூட திருச்சபையிலையும் இணையதளத்துக்கு முன்பதாக அமர்ந்து தியானித்திருக்கிற ஒவ்வொருவருடைய கருத்துக்கும் பிள்ளைகள் எந்தெந்த ஆண்டவர் உலகத்தின் வழியாக எப்படிப்பட்ட ஒரு போராட்டமான காரியத்தில் லைட்டு அதை நம்பி நீங்க வீணாய் மாட்டி சிக்கி பலவிதமான பாவத்திலையும் சாபத்திலையும் பலவிதமான இச்சைகளில் நீங்க அமிழ்ந்து போனார்கள், ஆடி போனார்கள், அசைந்து போனார்கள், சிக்கி போனார்கள். மறுபடி உண்மை நம்பி தன்னை அர்ப்பணிக்கும் யாராலும் இந்த நாட்கள் உண்மை நம்பி அர்ப்பணித்து அவர் வேலைகளும் வியாபாரம் படிப்புகள் ஊழியமும் சபையும் ஆசீர்வதிக்கும் ரட்சணியத்தின் தோம்பைப்பட்டு அடியான மனைவி பிள்ளைகளுக்கு காப்பது இயேசுவின் நாமத்தில். தேவனுடைய வார்த்தை நாம் ஆராய்ந்து பார்த்துக் கொண்டு வேண்டும். ஆங்கிலத்தில் ட்ரஸ்ட், கான்ஃபிடன்ஸ், ஹோப், பிலீஃப், ஃபெய்த், அக்செப்டேஷன், அசூரன்ஸ் அப்படின்னு சொல்லி அதிகமான பேர்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆமென், அல்லேலூயா. சரி, இந்த நம்பிக்கையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டு இருக்கிறோம். நம்பிக்கை எப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை இருக்கிறோம்? நீங்கள் அநேக பேர் வந்து பார்த்தீங்கன்னா பணத்தின் மேல ஒரு நம்பிக்கை, வியாபாரத்தின் மேல ஒரு நம்பிக்கை, வேலையில ஒரு நம்பிக்கை, வேலை செய்கிற எஜமான்கள் மேல ஒரு நம்பிக்கை, பக்கத்து வீட்டுக்காரங்க கூட மேல நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். வீட்டை கூட்டிட்டு போயில, வெளியே போயில, பக்கத்து வீட்டுக்காரனை தட்டி எழுப்பி சொல்லிட்டு என் வீட்டை பார்த்துக்கோயா, நான் வெளியே போயிட்டீங்க, ஊருக்கு போயிட்டீங்க, அவ்வளோதானே. ஏன்னா நம்பிக்கை அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா மற்றவங்க மேல நம்ம மேல இருக்காது, தன்னம்பிக்கை இருக்காது, ஆண்டவர் மேல இருக்காது. வேதம் சொல்லி 127 சங்கீதத்துல வாசிப்போமா? வாசிங்க 127 சங்கீதத்துல. கர்த்தர் வீட்டை கட்டராகில் ஆமா, அதை கட்டுகிறவர்கள் பிரயாசம் விருதா. சரி, கர்த்தர் நகரத்தை காவலாகில் ஆமா, கர்த்தர் நகரத்தை காவலாகில் காவலாளர் விரித்திருக்கிறது விருதா. கர்த்தர் நம்மளை காவல் காக்காட்டினா எவ்வளவு பெரிய. எங்க வீட்டுக்கிட்ட பாத்தீங்கன்னா போன ஒரு மாசத்துக்கு முன்னாடியே ஒரு கலவு நடந்துகிட்டே இருக்கும். அதாவது நம்ம வீட்டுக்கிட்ட இல்லை, நம்ம வீட்டை தள்ளி இருக்கும். அந்த தெருவில் வந்து சொல்லுவாங்க, கடந்து போயிடும், ஆட்டோ நின்றுச்சு, ஆட்டோ வீலை மட்டும் கழட்டிட்டு போயிட்டாங்க. இந்த பக்கம் சொல்லுவாங்க, கீழே பக்கம் இந்த பக்கம் போனாச்சு, வண்டியை வெளியே பாடுறது பெட்ரோல் கலவாட்டு போயிட்டாங்க. இப்படி ஓடா சொல்லிட்டே இருந்தாங்க. இன்னொரு வீட்டு பக்கம் பார்த்தீங்கன்னா வீடு பூட்டிருக்கிற வீட்டை உடைச்சு ஒரு முறை பார்க்கும்போது நான் வெளியே எங்கள் நாயை ரொம்ப சுறுசுறுப்பான ஆண்டவருக்கு பயந்த நாய், ரொம்ப பயங்கரமான ஒரு சத்தம். நான் வெளியே நாய் பேரை சொல்லி கூப்பிட்டு வெளியே வந்து பார்த்தேன். ஒரு 4 பேர் ஓடிட்டு, 4 பேர் ஓடிட்டு.
திருடன். அதுக்கு முன்னாடி ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கிறேன், ஒரு அந்த கூர்க்கா கடந்து போயிருக்கிறார். எங்க வீடுகளில் குச்சி வச்சு தள்ளிட்டு போயிருக்கு. அவர் போறது எனக்கு தெரியுது, பார்த்தேன். அவர் போய் கொஞ்ச நேரத்தில் ஆகி போச்சு, திருடன் ஓடிட்டு கடைசியில் பிடிச்சி போய் ராஜபாண்டியம் விமானம் பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி கொண்டு போய் அந்த போலீஸ்காரங்க கொடுத்து. அப்போ மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைப்பதே பாக்கியம். ஆமா, ஆமென். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாக இருந்து. அடுத்தபடியாக என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முழு இருதயத்துல நாம் கர்த்தரை நம்ப வேண்டும். அதாவது முழுமையாக கர்த்தரை நாம் நம்ப வேண்டும். இன்னைக்கு நம்ம எல்லாம் எப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு தேவைக்கு மாத்திரமாக ஒரு காரியம் ஆகணும் சொல்லுவாங்க. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கழுதையும் ஒரு காரியம் ஆகணும்னா கழுதையும் காண முடியாது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா எப்போ நம்புவோம் அப்படின்னா, ஒரு நோய் அந்த நேரம் போறதுக்கு மட்டும்தான். என்கிட்ட நிறைய பேர் ஜெபம் பண்ண வருவாங்க. நம்ம ஜெபம் பண்ணுறதுக்கு வியாதி உள்ளவங்க வருவாங்க, கடன் உள்ளவங்க வருவாங்க, ஏதாவது பிசாசு கிரியை பிடிச்சி வருவாங்க. பார்த்தீங்கன்னா அந்த நேரம் மட்டுமே அவங்க ஜெபம் பண்ணுறது வழக்கம், அந்த நேரம் மட்டுமே நம்புவது மாற்றம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க நம்பிக்கை இங்கே இருக்காது, வேற எங்கேயும் இருக்கும். அதுக்கடுத்து அவங்கள பார்க்கவே முடியாது, சபையில் அவங்கள பார்க்கவே முடியாது. ஏன்னா அவங்க நம்பிக்கை அவ்வளோதான். அந்த விடுதலைக்காக மாத்திரம், தேவைக்காக மாத்திரம், அந்த ஆசீர்வாதத்துக்கு மாத்திரம், ஒரு காரியம் ஆகிறதுக்காக மாத்திரமே நம்பிக்கை. இந்த முழு இருதயத்தோடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வேணும். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் அப்படின்னா, முழு இருதயத்தோடும் முழுவதுமாக என் தேவன் மேல நான் நம்பிக்கையா இருக்கேன். ஆனாலும் சரி, ஆகாட்டினாலும் சரி, செத்தாலும் சரி, நான் உயிரோடு இருந்தாலும் சரி, இது கர்த்தருடைய சித்தம் சொல்லி ஒப்பு கொடுக்கிறது நமக்கு அதிக பேருக்கு தெரியணும் தான் நான் சொல்ல முடியும். 1992 நானும் என்னுடைய தாயாரும் என்னுடைய மனைவியோடு சேர்ந்து இந்த ஊழியத்தை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும் பொழுது ஒரே ஒரு நம்பிக்கை தான், ஆண்டவர் மேல மாத்திரம் நம்பிக்கை வச்சு. எங்கள் அம்மா என்னை முத ஊழியத்துக்கு கூட்டு போகும்போது எங்கே கூட்டு போகிறாங்கன்னா, ஆஸ்பத்திரி ஊழியத்துக்கு கூட்டு போகிறாங்க. அதான் முத எங்கள் அம்மாட்ட சொல்கிறேன், வேறு ஏதாவது ஊழியத்துக்கு போவோமா, ஒரு வீட்டு கூட்டங்களுக்கு போவோம். இல்லைம்மா, என் முத ஆரம்பிக்கிறது ஆஸ்பத்திரி தான். அது எந்த ஆஸ்பத்திரியில் எந்த பகுதி, எப்படிப்பட்ட சோன் அப்படின்னா, தீ விபத்து பகுதிக்கு கூட்டு போயிட்டாங்க. மொத்தம் எடுத்தோடனே அங்கெல்லாம் கூட்டு போகிறாங்க. உள்ள போன எப்படி கேட்கறீங்கன்னா, வாழை இலையில படுக்க வச்சிருப்பாங்க. பூரா உடஞ்சி போய் பல்லுகளெல்லாம் உடஞ்சி போய் முடியெல்லாம் கலந்து போய் ஜனங்கள் வெந்து ஆக்சிடென்ட், ஃபயர் ஆக்சிடென்ட், அந்த தீ விபத்தில் ஒன்று தற்கொலை பண்ணதாக இருக்கும், ஒன்று ஸ்டவ் பிடிச்சதாக இருக்கும். இதெல்லாம் ஏதாவது ஒன்று தானே பார்த்தோம்ல. அது போய் பார்க்குறதுக்கு எனக்கு நிற்க முடியாது. அதில் கொண்டு போய் எங்கள் அம்மா ஜெபம் பண்ண சொல்லுவாங்க. இதுதான் ஊழியம், இதான் பண்ணணும். இதெல்லாம் எப்படி பார்க்கறது? கர்த்தர் நம்பிக்கையா? அடுத்து என்ன கூட்டு போறாங்க, எங்க கூட்டு போறாங்கன்னா, ஆக்சிடென்ட் பகுதிக்கு கூட்டு போறாங்க. ஆக்சிடென்ட் பகுதியில் பார்த்தீங்கன்னா பூரா கை கால் உடைஞ்சி, மண்டை உடைஞ்சி, எல்லாத்தையும் சுற்றி கட்டி வச்சிருப்பாங்க. அப்பெல்லாம் இப்போ இருக்கக்கூடிய இந்த ஆங்கிள்லாம் அப்போ இருக்காது. இப்போ இருக்கக்கூடிய அந்த பிளைட்டு, ஸ்டீல் பிளைட்லாம் அப்போ இருக்காது. இப்போலாம் போனீங்கன்னா, நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா, எலும்பு உடைஞ்சாலுமே ஒரு ஸ்டீல் பிளேட்டை வச்சு ஒரு ஆப்ரேஷன் பண்ணி ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்தில் உங்களை வீட்டுக்கு அனுப்பிடலாம். அப்போ அப்படி இல்லை, ஒரு பெரிய மணல் மூட்டையை கட்டி காலில் தொங்கிட்டு இருக்கும். கால் அசைக்காதபடிக்கு ஒரு 4 மாதம் 5 மாதம் பெட்லேயே இருக்கும். அப்போ உள்ள ட்ரீட்மெண்ட் அப்படி, அப்போ இருந்த டெக்னாலஜிஸ் அப்படி. அந்த மாதிரி பார்த்தோம். போய் பார்த்தீங்கன்னா அங்கே உடஞ்சி முகமெல்லாம் தையல் போடுறது, கண்ணெல்லாம் தையல் போட்டு, வாயெல்லாம் தையல் போட்டு, அதெல்லாம் பார்ப்போம். அங்கே உட்காந்து அவங்கள போட்டு அவங்களுக்கு போய் ஆரம்பிச்சோம். அந்த மாதிரி ஊழியர்கள் நாங்கள் ஆரம்பிக்கும் பொழுது எந்த எண்ணத்தில், நாங்கள் எந்த நம்பிக்கையில் இதுக்குள்ளெல்லாம் போய் நாங்கள் ஊழியம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஆரம்பித்தோம் அப்படின்னா, கர்த்தர் மேலே வச்சிருந்த அந்த முழு இருதயத்தில் இருக்கக்கூடிய முழுவதுமான நம்பிக்கை தான். இப்படியாக கர்த்தர் எங்களை 25 வருஷத்துக்கு மேலே ஊழியத்தில் எங்களை எத்தனையோ
பிரச்சனைகள், போராட்டங்கள், துக்கங்கள், எத்தனையோ உயிர் சேதங்கள், இழப்புகள் இப்படிலாம் வந்த போதும் இந்த நாட்கள் நாங்கள் ஒரு நிற்கிறோம் அப்படின்னா கர்த்தர் மேல வச்சிருக்கிற ஒரு நம்பிக்கை. எத்தனை முறை சாப்பாடு இல்லாமல் வந்திருக்கிறோம், எத்தனை நாள் தூக்கம் இல்லாமல் வந்திருக்கிறோம், எத்தனை நாள் துணி இல்லாமல் வந்திருக்கிறோம், எத்தனை நாள் தங்க வீடு இல்லாமல் வந்திருக்கிறோம் அப்படின்னு. அதே போல பார்த்தீங்கன்னா கிராம ஊழியர்களுக்கு நாங்கள் போயிடுவோம். கிராம ஊழியர்களே நாங்கள் வான்னு சொல்ல மாட்டாங்க. போன உடனே அந்த திண்ணையில் என்ன பண்ணுவாங்க, சாணியை கரைச்சி ஊற்றி விட்டுருவோம். பேச முடியும், கோவையிலேயே ஜனங்கள் ஓடி போய் ஒழிச்சுக்கிடுவாங்க. அப்படிப்பட்ட ஊழியர்கள் நாங்கள் பண்ணி கடைசி அதே ஜனங்கள் அதே திண்ணைகள் எங்களுக்கு கொடுத்து அதே வீட்டை எங்களுக்கு திறந்து கொடுத்து கர்த்தர் அப்படியெல்லாம் மாற்றின நம்பிக்கை எத்தனையுமே நாங்கள் சோர்ந்து. ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரை நம்பிக்கையா இருந்து அன்றைக்கு நாங்கள் அந்த சுய புத்தியில் நாங்கள் இருந்தோம்னா நிச்சயமா அந்த விபத்து பகுதிகளையோ அந்த தீயில வெந்த பகுதிக்குள்ளேயே நாங்கள் போயிருந்தோம்னா அன்னைக்கே நாங்கள் வாமிட்டிங் எடுத்து ஜுரமாகி அன்னைக்கே படுத்த படுக்கையாகி அந்த ஊழியத்துக்கு பக்கம் போயிடும். இன்னைக்கெல்லாம் சொல்லுவாங்க, உனக்காக ஜெபம் பண்ணி நாங்கள் படுத்த படுக்கை ஆகிட்டோம், உனக்கு ஜெபம் நாங்கள் தலைவலி வந்துருச்சு, உனக்கு ஜெபம் பண்ணணும் நாங்கள் துக்கமாயிடுச்சு, இந்த உனக்கு ஜெபம் பண்ணோம் நாங்கள் படுத்த படுக்கை ஆகிட்டோம் நினைவு சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்கன்னா நினைவு சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு எல்லாவற்றையும் நாங்கள் வந்து இன்னைக்கு சுய புத்தி இல்லாதபடிக்கு கர்த்தருடைய புத்தி, கர்த்தர் மேல நாங்கள் முழு இதயத்துல நம்பிக்கையா இருந்ததுனால வேதம் சொல்லுது பாருங்க, கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிறதுனால நீதிமொழிகள் 14:26 சொல்லுது, திட நம்பிக்கை உண்டு அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். நல்லா இருக்கீங்களா? என்ன நல்லா இருக்கீங்களா? இருக்கீங்களா? பேச்சுவார்த்தை நமக்குள்ள இந்த ஐக்கியம் நினைக்கிறேன். எல்லாருக்கும் எங்கெங்கயோ பார்த்துக்கிட்டு எதையோ யோசிச்சுக்கிட்டு தேவ சமுதிரம் உட்காந்து மாதிரி தேவனுடைய வார்த்தை தியானிச்சு கொண்டிருக்கோம். மறந்துடும். ஆமென். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைகளை நான் தியானித்துக் கொண்டிருக்கிறேன். வேதம் சொல்லுவாங்க, திட நம்பிக்கை உண்டு. நீ கர்த்தரிடத்துல உன் முழு இருதயத்தோடு முழு மனசோடு நீ நம்பிக்கையா இருக்கும் பொழுதுதான் அந்த நம்பிக்கை திடமாக மாறும், ஒரு கேரண்டியா மாறும். நீ கர்த்தர் மேல அறகுறையான நம்பிக்கை வச்சு அப்படின்னு சொன்னா உன் வேலையா இருக்கட்டும், வியாபாரம் இருக்கட்டும், படிப்பா இருக்கட்டும், குடும்பமா இருக்கட்டும், உன் ஆவிக்குரிய வாழ்க்கையா இருக்கட்டும், உன்னுடைய நம்பிக்கை திடமா இருக்க. ஏதோ வந்தானுக்கு வந்தா போனானுக்கு போவோம், செய்வோம், பார்ப்போம், செஞ்சுதான் பார்ப்போம். ஒரு நூலை கட்டி ஒரு மலை எழுப்போம், வந்தா மலை போனா நூல் தானே அப்படின்ற மாதிரி நமக்குள்ள என்ன இருக்கும் கேட்டீங்கன்னா ஒரு அசால்ட்டா இருக்கீங்களா? அசால்ட்டா இருக்கும். ஏன்னா நம்பிக்கை திடமாக மாற வேண்டும் என்று சொன்னார். நீ திடமான நம்பிக்கையில் இருந்தா தான் உன்னுடைய பிள்ளைகளுக்கும் அடைக்கலம், உன்னுடைய பிள்ளைகளுக்கும் பாதுகாப்பு. இன்னைக்கு நம்ம வாழ்ந்தோம், சாப்பிட்டோம், செத்தோம், மறிச்சோம், போயிட்டோம் அப்படின்றதுல நமக்கு பிறகு நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு அடைக்கலம். அதுக்கு நாம இன்னைக்கு கர்த்தர் மேல நம்பிக்கை இருந்தோம்னா நம்முடைய பிள்ளைகளுக்கு கூட அடைக்கலம். நீதிமொழிகள் 28:25 சொல்லுவாங்க, கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். கர்த்தரை நம்புகிறவன் மாத்திரம் தான் செழிப்பான். வேலை நம்புகிறவன், வியாபாரத்தவன், பக்கத்து வீட்டுக்காரன், எத்த வீட்டுக்காரன் நம்புறவன், தன்னுடைய பணத்தை நம்புறவன், தன்னுடைய புத்தியை நம்புறவனா செழிக்க மாட்டான். அவன் எப்போ பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா அறகுறையா சொல்லிட்டே இருப்பான். ஒரு நேரம் சம்பாதிச்சானோ, ஒரு நேரம் சம்பாத்தியம் இல்லைனும், ஒரு நேரம் பலனா இருக்கானோ, இன்னொரு பலன் இல்லாமல், ஒரு நேரம் எங்கள் வீட்டில் சமாதானமாக இருக்கானோ, இன்னொரு நேரம் எங்கள் வீட்டில் சண்டை. இப்போதான் பிரிஞ்சு வந்துருக்கேன், தனியாக வந்து தனியாக உணவு வச்சு சாப்பிடுவேன். யாருமே தன்னை நம்பி, தன்னுடைய சுய புத்தியை நம்பி, தன்னுடைய பலனை நம்பி, தன்னுடைய ஜனத்தை நம்பி, தன்னுடைய உறவுகளை நம்பி, தன்னுடைய பணம், பேர், பதவி, புகழை நம்பி வீணா போனவர். ஆனா இங்க வேதம் சொல்லுது, கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். கர்த்தரை நம்பும் பொழுதுதான் அந்த செழிப்பு நம்மளை கடந்து விடும். கர்த்தரை நம்பாதனால நீங்க நம்ம வீட்டுல போறோம் பாத்தீங்கன்னா பற்றாது, நம்ம தேவைக்கு எதுவுமே கிடைக்காம போகும். நம்ம சொல்ல நீங்க சொல்ற ஆத்துமாக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கடைக்காரன் நம்பியிருந்தேன், அந்த ஓனரை நம்பியிருந்தேன், அவன் கொடுத்துருவான் நம்பியிருந்தேன். என்கிட்ட வந்து நிறைய பேர் கடன் கேட்கறவங்க சொல்லுவாங்க, என்ன கேட்பாங்கன்னா அவங்க கொடுத்துருவாங்க நம்பியிருந்தேன், கடைசியில் அவங்க கையை வச்சுட்டாங்க, நீங்க கொஞ்சம் கொடுத்து உதவி. என்கிட்ட ஒரு பாஸ்டர் வருவார், அந்த தமிழ்நாடு பக்கத்தில் கிராமத்தில். அவர் சொல்லும்போது நான் சொல்லுவேன், பாஸ்டர் எனக்கு வீட்டு வாடகை கட்டுறேன் கொடுங்க பாஸ்டர். ஆனால் அவர் சொல்லும் போது வீட்டு வாடகை கொடுக்கணும் கொடுங்க அப்படின்ட்டு அப்படின்னு சொல்லுவார். நான் இந்த வீட்டு வாடகையை இவங்க கட்டிடுவாங்கன்னு இருப்பேன்.
அவங்க கொடுத்துருவாங்கன்னு அவங்க கை வச்சிட்டாங்க. அவங்க தசமபாகம் கொடுத்துருவாங்கன்னு, அவங்க காணிக்கை கொடுத்துருவாங்கன்னு கடைசி இல்லைன்ட்டாங்க. இன்னொரு பாஸ்டர் சொல்லுவேன், நான் விசுவாசிக்கு ஃபோன் போட்டு கூப்பிடுவேன், உங்க தசமபாகத்தை எடுத்துட்டு வாங்க. அவங்க சொல்லுவாங்க வர முடியாது, நான் ஊத்துறோம் போயிருக்கேன். நீ விசுவாசி நம்பாத, நான் கொடுக்குற காணிக்கை நம்பாத, ஆண்டவரை நம்பு, ஒரு தேவைகள் சந்திக்கும். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இப்படியாக சொல்லு, அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறார். இருக்கீங்களா? அவர் மேல இப்படிப்பட்ட நம்பிக்கைகள் இருந்தால் மாத்திரம், எந்த நம்பிக்கை? முழு இருதயத்தோடு நம்பிக்கை இருந்தால் மாத்திரமே அவர் சுத்தமா இருக்கிறது போல நம்ம சுத்தமா இருக்கும். தலையை நல்லா வாரி எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு மூஞ்சிக்கு பவுடர் போட்டு சோப்பு போட்டு நல்ல ட்ரெஸ்ஸை போட்டு அயன் பண்ணி நீட்டாக இருக்கும். இல்லைன்னு சொன்னால் நம்ம அசுத்தமாக இருக்கும். நம்ம பேச்சு அசுத்தமாக இருக்கும், நம்மளுடைய பார்வை அசுத்தமாக இருக்கும், நம்முடைய கேட்குற திறமை கூட அசுத்தமாக இருக்கும். நம்ம போய் அவங்கள போய் சொல்லிட்டு இருக்கோம், என்ன நீங்கள் இப்படி தப்பாக பேசுறீங்க, கேட்குற கூட தப்பாக புரிஞ்சுக்கணும், தப்பாக அறிஞ்சிக்கணும். தப்பாக நமக்கு தெரியும், தப்பாக தெரியும், எல்லாமே அசுத்தமாகவே தெரியும். இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் அவர் மேல அந்த முழு நம்பிக்கை இருந்தால்தான் அவர் சுத்தமா இருக்கும், நம்ம சுத்தமா இருக்கும். அந்த நம்பிக்கை இல்லைன்னு சொன்னா அவன் அடிக்கடி நமக்கு சுத்திகரிக்க வேண்டியது. அடிக்கடி அவர் சமூகத்தில் வந்து ஆண்டவரே என் கண்ணை சுத்தப்படுத்து, என் காலை சுத்தப்படுத்து, என் கையை சுத்தப்படுத்து, என் இதயத்தை சுத்தம், என் வாயை சுத்தப்படுத்து, என் செவியை சுத்தப்படுத்து அப்படின்னு சொல்லி அடிக்கடி சுத்தத்துக்கு போய் அவர்கிட்ட வக்காலத்துக்கு போயிருக்கேன். அவர் சுத்திகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிற்போம், அடிக்கடி நிற்போம். ஏன் அடிக்கடி நம்ம வந்து நிற்கிற காரணம் என்ன? அவர் மேல நம்பிக்கை இல்லை. அந்த ஜெபம் பண்ற நேரம் மட்டும் அவர் மேல நம்பிக்கை, பைபிள் படிக்கிற நேரம் மட்டும் அவர் மேல நம்பிக்கை. இன்னைக்கு நிறைய பேர் ஜெபம் பண்றது கூட பயப்படுறாங்க. கடந்த நாள் ஒரு அம்மா என்கிட்ட வந்து சொன்னாங்க, ஐயா கண்ணை மூடி என்னால் ஜெபம் பண்ண முடியல, இப்போ நான் கண்ணை திறந்தா ஜெபம் முடியும், கண்ணை மூட முடியல. கண்ணை மூடல கெட்ட எண்ணமா வருது, கெட்ட சிந்தனையா வருது, சாவா வருது, பயமா வருது, யாரும் என் பக்கத்தில் நிற்கிற மாதிரி இருக்கும். கண்ணை மூடி ஜெபம் பண்ண கூட அவங்களால என்ன இல்லை, நம்பிக்கை இல்லை. கர்த்தர் என்னோடு இருக்கிறார், கர்த்தர் என்னை தாங்குகிறார், கர்த்தர் என்னை பலப்படுத்துகிறார், கர்த்தர் கூட நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், கர்த்தர் என்னோடு பேசிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்ற நம்பிக்கை. அப்போ நம்பிக்கை அவர் மேல இல்லாதபடிக்கு ஜெபம் பண்றதுனாலதான், சுய புத்தியிலும் சுய இச்சையிலும் சுய காரியத்திலும் ஜெபம் பண்றதுனாலதான் அந்த ஜெபத்தை கூட உங்களால கண்ணை மூடி ஜெபம் கண்ணை மூடி ஜெபம். ஏன்னா அங்க சுத்தம் இல்லை, உங்களுடைய கண்கள் சுத்தம் இல்லை, உங்களுடைய எண்ணங்கள் சுத்தம் இல்லை, உங்களுடைய சிந்தனைகள் சுத்தம் இல்லை, உங்க ஆவி இதயம் அங்க சுத்தம் இல்லை. ஏன்னா நம்பிக்கை எங்க இருக்கு? நீ கண்ணை மூடி ஜெபம் பண்ணும்போது நம்பிக்கை எங்க இருக்கு? உன் வேலை மேல இருக்கும், உன் வியாபாரத்து மேல இருக்கும், பக்கத்துல இருக்கிறவங்க மேல, உன் சொந்த பந்தங்கள் மேல, உன் புத்தி மேல. நான் எப்படியாவது வாழ்ந்துருவேன், எப்படியாவது வாழ்ந்து செலுச்சுவேன், எப்படியாவது இந்த ஜனங்களுக்கு முன்னாடி இருந்துருவேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறேன் ஒழிய, என்னை கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் வைப்பார், கர்த்தர் கொடுப்பார், கர்த்தர் செய்வார். இந்த ஊழியத்தை நாங்கள் ஆரம்பிச்சு இத்தனை வருஷமா எங்களுடைய நம்பிக்கையில தான் இந்த ஊழியத்துல ஓடிக்கிட்டே இருக்கு. இந்த ஜனங்களை கூட்டிட்டு வந்துருவாரு, இந்த ஜனங்களை நடத்திடுவாரு, இந்த சபையை வளர்த்துருவாரு, இன்னைக்கு சபை ஆசீர்வாதமாயிரும், இன்னைக்கு வார்த்தைகள் ஆசீர்வாதமா இருக்கும், ஆண்டவர் பேசுவார், எல்லாமே நம்பிக்கையில. எங்கேயுமே ஐசக் சாமுவேல் அப்படின்ற ஒரு மனுஷன் தனிப்பட்ட முறையில் எங்கேயுமே வெளிப்பட மாட்டான். என் குடும்பத்துல கூட என் பிள்ளை ஏதாவது காரியம் சொன்னாங்கன்னா கூட சொல்லுவேன், கர்த்தர் மேல்கிட்ட நம்பிக்கை வை, அவர்கிட்ட. என் பிள்ளை வந்து என் மூத்த மகன் வந்து 8 மாசம் குழந்தை, எங்கள் வீட்டில் வந்து ஃபேன் இருக்கு. அப்போ நாங்கள் தனியாக கொடுத்துனோம் போயிட்டோம், எங்கள் வீட்டில் தனியாக கொடுத்துனோம் வச்சிட்டேன். தனி கொடுத்துனோம் போயிட்டோம். பார்த்தீங்கன்னா வீட்டில் பார்த்தீங்கன்னா ஜாமான் எடுத்துகிட்டு வரல, ஜாமான் வந்து எடுத்துகிட்டு வரல, வெறும் வீடு மட்டும் இருக்குது. ஜாமான் எடுத்துகிட்டு வர்றதுக்கு யோசனை. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லாரியில் தான் கொண்டு வரணும், லாரி தான் கொண்டு வரணும், லாரி வச்சு தான் ஜாமான் அடிக்கணும். இங்கே இருக்கிற ஜாமான்லாம் நாங்கள் இங்கே தூக்கி இங்கே வைக்க மாட்டோம், அதுக்கு ஆளுகளை வச்சுருக்கோம், வேலைக்காரங்க வச்சுருக்கோம். இந்த வேலைக்காரங்களுக்கும் லாரிக்கும் நாங்கள் என்ன பண்ணுவோம், சொல்லி வச்சுட்டு அது மருந்து உட்காந்துட்டு இருக்கோம். என் மூத்த மகன் வந்துக்கிட்டு ரொம்ப வெக்கையாக இருக்குது, ரொம்ப வேகுது. அப்போல்லாம் சித்திரை மாதம் பயங்கரமான அக்னி நட்சத்திரம். என் மகன் வந்து சொல்லும், மேல் பூரா வந்து சொல்லுவேன், மேலாம் வேர்க்குது அப்பா, வேர்க்குது. அப்போ அந்த 8 மாதம் போது எனக்கு ஃபேன் ஆண்டோட ஃபேன் அது மூளையில் போய் உட்காந்து, வீட்டில் மூளையில் உட்காந்து ஏசப்பா ஃபேன் கொடுங்க, ஏசப்பா ஃபேன். பக்கத்து வீட்டுக்காரங்களாம் சொல்லுவாங்க, முஸ்லீம் வருவாங்க, என்ன பிள்ளை ரொம்ப பிணாத்திட்டு இருக்கு, என்ன இல்லை ஏசப்பா ஃபேன் கொடு.
இதை வேடிக்கை பார்க்கறதுக்கு ஒரு பெரிய கூட்டம். அந்த திரும்பவும் இந்த கூட உட்காந்து ஜெபம் பண்ணுறதப்பா. நாங்கள் 2 பேரும் போயிட்டு ஊழியத்துக்கு போயிட்டு பிள்ளைங்க வீட்டில் விட்டுட்டு போயிட்டு மாதம் குழந்தைய வீட்டில் விட்டுட்டு நாங்கள் போயிட்டு பக்கத்து வீட்டில் சொல்கிறதெல்லாம் கிடையாது. பிள்ளைய விட்டுருக்கோம் பார்த்துக்கிறோம். வீட்டில் கூட்டி நாங்கள் ஜெபத்துக்கு போயிட்டு வந்து பார்க்குறோம். வீட்டில் வந்து பார்க்குறோம் ஒரு ஃபேன் இருக்கு. நான் யோசிக்கிறேன் ஃபேன் இருக்கு. ஏற்ற வீட்டில் கோயம்புத்தூருக்கு சேர்ந்த ஒரு கிறிஸ்டின் அந்த அம்மா இன்ஸ்டால்மெண்ட்டில் ஃபேன் வாங்குவாங்க. அந்த அம்மா என்ன பண்ணாங்க, இந்த பிள்ளை ஃபேன் அடிச்சேன்னு சொல்லி அந்த ஃபேன் கார் எட்டி பார்த்துருக்கேன். இந்த பொண்ணு நம்ம முடங்கிட்டே இருக்கு. இந்த மூலையில் உட்காந்து என்ன முடங்கிட்டே இருக்கு. விடுறதே இல்லை. அந்த பொண்ணு விடுறதே இல்லை. பேசிக்கிட்டே இருக்கு. ஆண்டோடு பேசிக்கிட்டே இருக்கு. அப்போ அந்த அம்மா சொல்லுங்க, வேற ஒன்றும் இல்லை, ரொம்ப அந்த வீட்டில் வெக்கையா இருக்கு, இன்னும் சாமான் இல்லை, துணி எடுத்துட்டு வரல, அது ஃபேன் கேட்டுட்டு வந்து இருந்தாலும் யார் எவரும் தெரியல. நான் ஒரு நாள் தான் பார்த்தேன். ஒரு ஃபேனை தூக்கி அவன் வச்சுட்டு அவங்க வந்தா சொல்லுங்க அப்படின்னு போயிட்டாங்க. யார் எவரும் நான் வந்து பார்க்குறேன் இருக்கு ஃபேன். அப்போ அந்த அம்மாட்ட கேட்குறோம், கொடுத்துட்டு போயிருக்கு. எவ்வளோமா தெரியாது, என்னன்னு சொன்னா தெரியாது. ஏற்று வீட்டில் கேட்க ஒன்றுமே தெரியாது அப்படின்னு. 1 மாதம் கழிச்சு அவர் வேற காசை கொடுக்க சொல்லி காசுலாம் வேண்டாம், எங்களுக்கு காசு வேண்டாம். அந்த பொண்ணு ஆண்டவர்கிட்ட பேசுனது யார் புரட்சி சொன்னாங்க. அந்த கடவுள்கிட்ட பேசுகிற அந்த வார்த்தை என் கண்ணு முன்னாடி இன்னும் நிற்கிது. என்னம்மா வளர்த்து வச்சிருக்கீங்க உங்கள் பிள்ளைங்க? இன்னைக்கு நம்ம பிள்ளைய வளர்த்து வச்சிருக்கோம். அதனால் அப்பாவை பார்த்து போடாது, அம்மாவை பார்த்து போடுங்க. அம்மா அப்பாவுக்கு ஏதாவது கொடுக்கணும்னா அடிச்சு தூக்கி கொடுக்க. நம்பிக்கை இன்னைக்கு வரைக்கும் இந்த ஊழியத்தில் நம்பிக்கை கர்த்தர் மேல இருக்கு. எங்க மேல நம்பிக்கை? எங்களால் பேச முடியும், எங்களால் செய்ய முடியும், எங்களால் போக முடியும், எங்களால் பண்ண முடியும். கர்த்தர் மேல வைக்கிற அந்த நம்பிக்கை இன்றைக்கு எங்களையும் சுத்திகரிச்சு எங்கள் பிள்ளைகளையும் சுத்திகரிச்சு ஒரு சாட்சியோடு எங்கள் பூலோகத்தில் கர்த்தரை நடத்தி 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீராவையும் தரித்துக் கொள்ள கடவோம். இருக்கீங்களா? வேதத்துல ரொம்ப அழகா சொல்லப்படுகிறது பாருங்க. ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீராவையும் தரித்துக் கொள்ள கடவோம் அப்படின்னு சொல்லி 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனத்துல அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே முழுக்க ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டு ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் அந்த ரட்சிப்பை நம்பிக்கையாக தலையில சிரசுல சீராவாக, அதாவது ஹெல்மெட், ஆங்கிலத்தில் ஹெல்மெட் இருந்தது, சீராவை தலைச்சீராவாக நம்பிக்கையை போடணும், ரட்சிப்பை போடணும் அப்படின்னு சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய ரட்சிப்பு எங்க இருக்கு? நம்முடைய தலைமையில இருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லும்போது ரொம்ப அழகா சொல்லுவார், ரட்சிப்பின் அந்த நீதியின் அந்த சுத்திகரிப்பை உன் தலைமையில ஏற்றுக்கொண்டது. இருக்கீங்களா? அந்த தலைச்சீராவை ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் இந்த நம்பிக்கை நமக்குள்ள இருக்கா? ரட்சிப்புக்கு ஏற்ற நம்பிக்கை கிறிஸ்துவின் மேல இருக்கா? இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் சொல்லுகிற விஷயம் எல்லாமே நான் பணத்தை நம்புறேன், பேரை நம்புறேன், வேலையை நம்புறேன், வியாபாரத்தை நம்புறேன், அவங்க நம்புறேன், இவங்க நம்புறேன், இப்படிதான் ஓடிக்கிட்டு இருக்கவே ஒழிய என்னுடைய ரட்சிப்பின் நம்பிக்கையை நான் தலைமையில வச்சிருக்கேன், எனக்கு தேவைன்னா உடனே எடுத்து நான் என்ன ஓப்பன் பண்ணி எடுத்துக்கிறேன், எடுத்து உபயோகப்படுத்துவேன் சொல்ல முடியும். 9ஆம் வசனம் சொல்லுது பாருங்க, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்படைவதற்கென்று நியமித்தார். நம்மளை இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்பு அடைவதற்காகத்தான் நம்மளை நியமித்திருக்கிறார். பணத்தினால் அல்ல, கடனால அல்ல. நம்ம என்ன சொல்லும்போது பாத்தீங்கன்னா கடன்காரன் மேல நம்பிக்கை வைக்கிற அளவுக்கு ஆண்டவர் மேல நம்பிக்கை இருக்கீங்களா? கடன்காரங்க மேல வைக்கிற நம்பிக்கைய 1% கூட ஆண்டவர் கொடுத்துருவான். வீட்டுக்காரன் வந்துடுவான், தவணைக்காரன் இன்னைக்கு வந்து எத்தனை பேர் வரல சர்ச்சைக்கு அப்படின்னு சொன்னா அவங்கெல்லாம் அன்னைக்கு தவணைக்காரன் வீட்டுக்கு வரேன் வந்து காசு கொடுக்குறேன், அதனால அவனை காவல் காத்து கடைசி வரவே மாட்டான், வரவே மாட்டான். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, வேலைக்கு போயிடுவாங்க, எச்சமான் பணம் கொடுப்பாங்க. வேதம் சொல்லுது, தேவன் நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்படைவதற்கென்று நியமித்தார்.
நாம் ஆனாலும் நித்திரை அடைந்தவர்களானாலும் தம்முடனே கூட நாம் ஏகமாய் பிடித்திருக்கும்படி அவர் நமக்காக மரித்தார். நம்மை ரட்சிக்கும்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நமக்காக மரித்திருக்கிறார். அளவு இருக்கீங்களா? நம்மை ரட்சிக்கும்படியாக அந்த நம்பிக்கை நம்முடைய தலையில இருக்கணுங்க. அதுதான் பாதுகாப்பு. நீங்க டூ வீலர்ல வந்து எதுக்காக இந்திய கவர்மெண்ட் வந்து எதுக்காக ஹெல்மெட் போடணும்னு சொல்லிக்கிறாங்க? எதுக்காக? தலை பாதுகாக்கப்படணும். நீங்க பாத்தீங்கன்னா மூளைச்சாவு அதிகமா காணும். கீழே வந்து சாகுறவங்க எல்லாம் மூளைச்சாவுல என்ன மூளைச்சாவு அடைஞ்சிடறாங்கல்ல, உடனே அவங்களுடைய பார்ட்ஸுகள் என்ன பண்றாங்க? வித்துறாங்க. இந்த பார்ட்ஸ் விற்கிறதுக்கே இப்போ மூளைச்சாவு உருவாக்குறாங்க. ஆமா தானே? என்ன பொறுத்தவரை அதான் உண்மை. முந்தைய அந்த மூளைச்சாவு கிடைக்கும் பார்த்தோமா நடந்துச்சு. இப்போ அதிகமான காரணம் பார்ட்ஸுக விற்கிறதுக்காக, உடம்புல இருக்கக்கூடிய உறுப்புகள் விற்கிறதுக்காகவே இன்னைக்கு போடுற ஒரு நாடகமா தான் தெரியும். இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நம்மை பாதுகாக்கும்படியாக, நம்முடைய பார்ட்ஸ்களை பாதுகாக்கும்படியாக, நம்முடைய உறுப்புகளை பாதுகாக்கும்படியாக அந்த ரட்சிப்பின் நம்பிக்கையை நமக்கு தலைச்சீராவாக தலையை காக்கும்படியாக தலையில போட சொல்றாரு. ஏன் அப்படின்னா நம்மளை வேதம் வழங்க சொல்றது, நாம் விழித்திருப்பவர்களாலும் திரையடைந்தவர்களாலும் நம்முடனே கூட ஏகமாய் பிடித்திருக்கும்படி அவர் நமக்காக மரித்தார். இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கும்படியாக, நம்மோடு உயிரோடு இருக்கும்படியாக, நம்மோடு மரிக்கும்படியாக, நம்மோடு உயிர் தெழும்படியாக, அவரோடு நாம் இருக்கும்படியாகத்தான் இந்த ரட்சிப்பின் நம்பிக்கை நம்முடைய தலையில வச்சிருக்கிறாரு. ஆனா இன்னைக்கு நம்பிக்கை இல்லாமல் கிறிஸ்தவர்கள் அலைகிறத பார்த்தா இயேசு கிறிஸ்து கூட இருக்கிறார் என்ற ஒரு நினைவு இல்லாமல் செய்கிற பாவங்களையும் சாபங்களையும் கெட்ட வார்த்தைகளையும் செயல்பாடுகளையும் பார்த்தா எவ்வளவு வேதனையா இருக்குது. எதை சொல்றது பாருங்க, நாம் தேவன் நம்மை கோபாக்கினைக்கு என்று நியமிக்காமல் ரட்சிப்படைவதற்கு, கிறிஸ்து மூலமே ரட்சிப்படைவது. நம்பிக்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது? எபிரேயர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை ஒருத்தர் வாசிங்க பார்க்கலாம். இது சொல்லப்படுகிறது பாருங்க. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். அந்த நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். முன்னோர்கள் எப்படி இருந்தாங்களா? நற்சாட்சி பெற்றாங்க. நம்பிக்கையினாலே நற்சாட்சியை பெற்றிருக்கிறாங்க. தானியேல் புத்தகத்தில் நீங்க வாசிப்பீங்கன்னு சொன்னாங்க, அந்த சிங்க கெபிக்குள்ள தூக்கி போட்ட உடனே அவனுக்கு இருந்தது எல்லாமே நம்பிக்கை. நான் ஆராதிக்கிற தேவன் வல்லவர், என்னை காப்பார், என்னை நடத்துவார், என்னை பாதுகாப்பார். இந்த சிங்கத்தை கடிக்க விடாதபடிக்கு சிங்கத்தின் வாய்களை கட்டுவார், இந்த சிங்க கெபியிலிருந்து என்னை தூக்குவார். அவனுக்கு இருந்தது வந்து நம்பிக்கை தான். யாருமே நம்பிக்கை? எப்படியாவது இந்த சிங்கத்தை நான் பீறி போட்டுருவேன், எப்படியாவது கட்டி போட்டுருவேன், எப்படியாவது அதை நான் சண்டை போட்டுருவேன், எப்படியாவது ஏறி குதி அந்த கிணத்துக்குள்ள வந்து மேலே ஏறி வந்த கிணறு மாதிரி தான், மரண கிணறு அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படியாவது இதுல கயிறை பிடிச்சி ஏறி எனக்கு புத்தி இருக்கு, ஞானம் இருக்கு, அப்படி அவன் யோசிக்கல. நான் ஆராதிக்கிற தேவன் என்னோடு இருக்கிறார், என்னை இதுல இருந்து தப்பு விப்பார். அவன் சிங்கத்தோட போய் பல்ல போடுங்கள, சண்டை போடல, காலை உடைக்கல, கையை உடைக்கல, சிங்கத்தை வாழ நறுக்கல. இருக்கீங்களா? அவனுடைய காரியம் எல்லாமே எப்படி இருந்தது அப்படின்னா தேவன் மேல இருந்த நம்பிக்கை. அந்த சிங்கம் என்ன பண்ணுது? அமைதியா ஒரு பக்கம் போய் அடங்கி உட்கார்ந்துருச்சு. இப்ப ராஜா வந்து பார்க்கறான், என்னது நடக்குது? கடிச்சு போடலையா? அவங்க பெரிய திட்டத்தோடு வந்துட்டு இருக்காங்க. என்ன கடிச்சு போட்டிருக்கோம், எலும்பு தான் இருக்கும், எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்ட்டு வந்துட்டு இருக்காங்க. அங்க வந்து பார்த்தவங்களுக்கு ஒரே அதிர்ச்சி, ஒரு பெரிய பேரதிர்ச்சி. காரணம் என்ன கேட்டீங்கன்னா சாட்சி, நம்பப்படுகிறவர்களுடைய உறுதி. நீங்க நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அந்த நம்பிக்கையில உறுதியா இருக்கும், அசைவிடாமல் இருக்கும். ஆண்டவர்கள் நம்பிக்கை வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னா அந்த நம்பிக்கை வந்து உறுதியாக இறுதி வரைக்கும். மேல வந்து இந்த கட்டளை இடிஞ்சு தலையில விழுந்தா கூட கடைசி நம்பிக்கையா இருக்கும், ஆண்டவனை காப்பார். நம்ம என்ன பண்ணுவோம், லேசா வந்துட்டு இருக்கையிலேயே அந்த ஜுரம் வர மாதிரி இருந்தாலே பக்கத்து வீட்டுக்காரங்க ஜுரம் வந்த உடனே நமக்கு வந்துருமே பயம். பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு என்ன ஜுரம் வந்துருக்குமா?
ஏதாவது நோய் வந்திருக்குமா? இப்போ நம்ம டாக்டர்கிட்ட போய் அட்வான்ஸாக பிளட்லாம் செக் பண்ண ஆரம்பிச்சோம். அட்வான்ஸாக மாத்திரை வாங்க ஆரம்பிச்சோம். எனக்கு வந்துடும், பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து ஒரு ஆளுக்கு பொக்களை வெடிக்குது அப்படின்னு சொன்னா இருக்கீங்களா? பொக்களை வெடிக்குது அப்படின்னு சொன்னா உடனே நம்ம என்ன போயிடுவோம், நம்ம உடம்பு போட்டு நல்லா தேய்ச்சி கழுவலாம். அதுவும் எனக்கு ஒட்டி நம்பிக்கை. ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், ஆண்டவர் எனக்கு ஒரு தெரிந்த புத்தியை கொடுத்திருக்கிறார். அவரோட இருக்கிறபடினால, ரட்சிப்பனுக்குள்ள இருக்கிறபடினால எனக்கு அந்த வியாதி வராது, எனக்கு அந்த ஜுரம் வராது. நீங்களாம் பார்த்தீங்கன்னா நம்பிக்கை இல்லாமல் மூஞ்செல்லாம் பார்த்தீங்கன்னா, சகோதர சகோதரி மூஞ்செல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? வாடி போய் ஒரு மாதிரியா மூஞ்ச வச்சுக்கிட்டு, கம்பீரமான சரீரத்துல கம்பீரமான முகத்தை வச்சுக்கிறவங்க இப்ப எல்லாத்தையும் இறந்து எப்படி இருப்பாங்க? கூணி கூறி மூஞ்சல மூணு வச்சு தேஞ்சு போன முகத்தோட, அப்படிதானே? தேஞ்சு போன முகத்தோட வாடி வதங்கல அப்படியே பாத்தீங்கன்னா இத்து போய் வந்துட்டு, இத்து போய் வந்துட்டு இருப்பான். என்ன அப்படின்னு கேட்டா, நம்பிக்கை இல்லாம பேசுறேன், எங்கேயோ போயிட்டு வந்துட்டு பேசுறேன், ஏதோ இருக்கேன் பாஸ்ட், சாப்பிட்டீங்கன்னா என்னத்த வேலைக்கு போயிட்டு தான் வருவாங்க. கேட்டோம் என்ன வேலைகள் எப்படி போயிட்டு இருக்கீங்க? என்னத்த போச்சு. ஒரு பிரதர் ஒருத்தர் இருப்பார், எப்போ பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா வேலையை பார்த்து குற்றம் சொல்லிட்டு, என்கிட்ட எப்போ பார்த்தாலும் ஃபோனில் பார்த்தீங்கன்னா வேலையில் பார்த்தீங்கன்னா இருக்கு பாஸ்டர், நடக்குது பாஸ்டர். உடனே போன வாரம் உட்கார வச்சு அவங்க கூப்பிட்டு உட்கார வச்சு கவுன்சிலிங். நம்பிக்கை இல்லாமல் பேசாத, கர்த்தர் உங்களோட நம்பிக்கையோடு பேசு. இந்த ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஸ்பீடு. நேற்றுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சாட்சி சொல்லியிருக்கிறேன், நான் இல்லை வீட்டில் சாட்சி சொல்லியிருக்கிறேன். வேலையில் கர்த்தர் ஒரு பெரிய வாசலை திறந்துருக்காரு, ஒரு பெரிய வாசலை கர்த்தர் திறந்துருக்கிறாரு. எல்லாம் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. எனக்கு ஒரு பதவி கொடுக்கறதுக்காக பேச்சுவார்த்தை நடந்தது, எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆர்டர் வர்றதுக்காக பேச்சுவார்த்தை நடந்தது. கடைமா வந்துடும். அதே மனுஷன் ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன நடக்குது, என்னத்த வேலை பார்க்குறேன், என்னத்தான் போறேன் அப்படின்னு. நம்பிக்கை இல்லாமல் நம்பிக்கை உருவாக அந்த காணப்படாத அந்த நம்பிக்கையை காணப்படும்படியாக, உறுதி இல்லாத அந்த நம்பிக்கையை உறுதிப்படுத்தும், அசைந்து போன நம்பிக்கை அசைவில்லாமல் அப்படி தரிக்கும்படியாக 1 கொரிந்தியர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரம் 53ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 15. அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கு எதுவாகிய இது சாவாமையும் தரித்துக் கொள்ள வேண்டும். இருக்கீங்களா? அழிவில்லாத இது எது? நம்பிக்கை. சாவான இது எது? இந்த சரீரம். இந்த சரீரம் அழிஞ்சு போயிடும், செத்து போயிடும். எது அழியாது? ஆண்டவர் மேல வச்ச நம்பிக்கை. இருக்கீங்களா? ஆண்டவர் மேல வச்ச நம்பிக்கை அழிஞ்சு போகாது. அந்த நம்பிக்கையை பிடிச்சிடுவாங்க. ஏசாயா 59:17 சொல்லு, ரட்சிப்பென்னும் சீராவை தமது சிரசில் தரித்து. இருக்கீங்களா? ஏசாயா 59:17 ரட்சிப்பென்னும் சீராவை தமது சிரசில். எப்பொழுதுமே நீ படுத்திருக்கும் போது சரி, நடக்கும் போது சரி, உட்காரும் போது சரி, நீ வேலைக்கு போகும்போது சரி, வியாபாரத்துக்கு படிக்க போனாலும் சரி, எங்க போனாலும் சரி, நம்மளாம் இந்த சீராவை எங்க போவோம் கேட்டீங்கன்னா, சபைக்குள் வரும்போது மட்டும்தான் தூக்கி பைக்குள்ள எடுத்து தொடச்சி கர்ச்சிப்புலாம் எடுத்து வச்சு தொடச்சி தலையில என்னது? நம்பிக்கை. புரியுதா? பைக்குள்ள பத்திரம் வச்சுக்கேன் பாஸ்டர், எங்க பாக்கெட்ல பத்திரம் வச்சுக்கேன் பாஸ்டர், எடுத்து மாட்டிக்கிறேன் பாஸ்டர். சர்ச்சுக்குள்ள வந்தோடனே நம்பிக்கையெல்லாம் வரும். வீட்டில் இருக்க நம்பிக்கை இருக்கு, தெருவில் போயிட்டு இருக்க நம்பிக்கை இருக்கு. தெருவில் போயிட்டு இருக்கேன், இப்படி அடிப்படி செத்து போயிடுவோம், ரோட தாண்டி யாருக்கே அடிச்சிடணும். எப்போ பார்த்தா நெகட்டிவாக பேசுறேன், நெகட்டிவாகவே குழம்பிட்டு இருக்கு. எப்படி நாசமா போயிடணும், எப்படி விளங்காம போயிடணும், இப்படி செத்து போய் நான் செத்த யாரும் தூக்கி போட மாட்டாங்களோ, நான் செத்த தூக்கி போட மாட்டாங்களோ, இந்த சொந்த பந்தம் வராதோ, அது வராது, இது வராது, கிடைக்காது, நடக்காது. எப்போ பார்த்தாலும் இதுதான். ரட்சிப்பனும் சீராவை தமது சிரசில் தரித்து எப்பொழுதும் அந்த ரட்சிப்பனும் அந்த நம்பிக்கையை உன் தலையில வச்சுக்கிட்டே இருக்கணும். நீ படுத்து தூங்கும் போது கூட அந்த நம்பிக்கையோட படுத்துவோம். நான் நம்பிக்கையோடு படுக்கிறேன், கர்த்தர் என்னோடு பேசுவார். நான் எழுந்திருக்கும் போது அவருடைய சாயம். சங்கீதக்காரன் அதான் சொல்றேன், நான் எழுந்திருக்கும் பொழுது
அவருடைய முகத்தை தரிசிப்பேன், அவருடைய மகிமையை நான் காண்பேன். படுத்து நித்திரை செய்யும் பொழுது அவர் என்னை தாங்குவார். சங்கீதக்காரன் சொல்றான். இன்னைக்கு நம்ம தூங்கி போயிட்டோம்னா ஒண்ணுமே தெரியும். வேதம் பாருங்க, எபிரேயர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12 to 15 வரைக்கும் அப்படி வாசிக்கணும். ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான ஆவிசுவாசம் உள்ள கொள்ளாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாக. ஆவிசுவாசம் என்று சொல்லக்கூடிய அவநம்பிக்கை வராதபடிக்கு முதல்ல எச்சரிக்கையா இருங்க. இந்த பொல்லாத இருதயத்தை முதல்ல நீங்க மாற்றுங்க. இதுதான் ஜீவனோட தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான காரணம். உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அவநம்பிக்கை, ஆண்டவர் மேல நம்பிக்கை இல்லாத தனம் தான் ஆண்டவர் விட்டு உங்களை தூரப்படுது. இருக்கீங்களா? ஆண்டவருடைய பின்வாங்கி போயிட்டேன், இப்ப ஜெபம் பண்ணவே முடியல, பைபிள் படிக்கவே முடியல, சபைக்கு வரவே முடியல, ஒரே தடையா இருக்கு. ஆண்டவர் தடை செய்யறாரோ? ஆண்டவர் தான் என்னை சபைக்கு போகாம வீட்டுல தூங்க வச்சிட்டார். ஆண்டவர் தான் ஜெபம் பண்ணாம என்ன நடத்திட்டார். ஆண்டவர் தான் என்னைய பைபிள் படிக்க விடாதபடி வேலைக்கு கொண்டு போயிட்டார். ஆண்டவர் ஏதோ சித்தம் வச்சிருப்பாரு, ஜெபம் பண்ணாம சபைக்கு போகணும். இன்னைக்கு சபைக்கு போகாதது கூட நல்லது. ஆண்டவர் தானே ஆண்டவர் உன்னை ஜெபம் பண்ணாம, ஆண்டவர் வந்து பைபிள் படிக்காம, ஆண்டவர் சபைக்கு போகாம தடை பண்ணவே மாட்டார். அது வந்து பொய். இப்படி நினைக்கிறது எல்லாமே உனக்குள்ள இருக்கக்கூடியதான பொல்லாத இருதயம். அது ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகி ஏதுவான அவநம்பிக்கை. ஆண்டவர் மேல நம்பிக்கை இல்லாம பணங்காசு மேல, வேலை மேல, புத்தி மேல, உன் சுய பலத்து மேல நீ நம்பிக்கை வச்சு, ஜனத்தின் மேல நம்பிக்கை வச்சு, கடைக்காரன் மேல நம்பிக்கை வச்சு, உன் பதவி பொல்லாத காரியங்கள் மேல நம்பிக்கை வச்சு இருக்கீங்களா? அது மேல நம்பிக்கை வைக்கிறதுனால உன்னை ஜெபம் பண்ண விடாதபடிக்கு, பைபிள் படிக்க விடாதபடிக்கு, ஆண்டவர் சேர விடாதபடி, ஆராதனை பண்ண விடாதபடிக்கு, உன்னை இன்னைக்கு சபைக்கு வர விடாதபடி தடை செய்யுது. நல்ல வேலை இன்னைக்கு சபைக்கு போக வேண்டிய ஆண்டவர் என்ன ஊருக்கு கூட்டு போயிட்டார். ஆண்டோட சித்தம் தான். ஆண்டவர் சித்தம் உன்னை ஊருக்கு கொண்டு போகல, அது உன் சித்தத்துக்கு நீ போயிருக்க. அதனால நீ ஜீவனோட தேவனை நீ இழந்து போயிருக்க, அவருடைய மகிமை இழந்து போயிருக்க, அவருடைய கணத்தை இழந்து போயிருக்க, அவர் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை இழந்து போயிருக்க. உனக்கு கிடைக்கிறது என்னது? புலம்பல். அன்னைக்கு ரட்சிப்பு கிடைக்காது, அன்னைக்கு மீட்பு கிடைக்காது, சமாதானம் கிடைக்காது, சந்தோஷம் கிடைக்காது. அங்க முறுமுறுப்பும் தவிப்பும் சஞ்சலம், கசப்பும் வேதனை, துக்கமும் துயரம். இருக்கீங்களா? உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு. ஆமென். இருக்கீங்களா? அழகா சொல்லப்படுகிறது, உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு. எப்படிப்பட்ட வசனம் தியானிச்சிருக்கிறான் இந்த எபிரேயர். உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு. பாவத்தின் வஞ்சனையினால நீங்க கடினமான இருதயத்தை கொண்டது காரணம் எப்ப தெரியுமா? ஆண்டவருக்கு தூரமா போகுது. அப்போ நம்பிக்கை எங்க இருக்கு? எனக்குள்ள பாவம் வருதியா? ஆண்டவர் மேல நம்பிக்கை. எனக்கு வஞ்சனை வருதியா? ஆண்டவர் மேல நம்பிக்கை. மற்றவங்களை மன்னிக்க முடியாத இருதயம் கடினம் வருது, ஆண்டவர் மேல நம்பிக்கை. இருக்கீங்களா? ஆண்டவர் மேல நம்பிக்கை இல்லாதனாலதான் மற்றவனை என்ன பண்ற? மன்னிக்க முடியாத அளவுக்கு வஞ்சனை, மற்றவங்க மேல கம்ப்ளைண்ட், புகார்கள். எப்ப பார்த்தாலும் பாத்தீங்கன்னா மற்றவங்க புகார் சொல்லிட்டே இருப்பாங்க. அவங்க அப்படி, இந்த பாஸ்டர் அப்படி, பாஸ்டர்மா அப்படி, பாஸ்டர் பிள்ளைங்க அப்படி, அந்த விசுவாசம் எப்படி, இந்த விசுவாசம் எப்படி, அந்த ஆள் இப்படி, இந்த ஆள் இப்படி, அவங்க அப்படி சொல்லிட்டாங்க, இப்படி சொல்லிட்டாங்க, புலம்பிட்டே இருப்பாங்க. உங்க வீட்டுல புலம்புறாங்களா? உங்க வீட்டுல புலம்புறாங்களா? உங்க வீட்டுல புலம்புறது இல்லையா? புலம்புறீங்க? ஆமா, கரெக்டா உண்மையா பேசுறீங்களா? தான் ரொம்ப சந்தோஷம். புலம்புறோம்ல, ஒருத்தர் மேல கடினமான வார்த்தைகளால் புலம்பி, கடினமான இதயத்தோடு இருக்கணும். இனிமே நான் வரமாட்டேன், நான் சபைக்கு வர மாட்டேன், அந்த வீட்டுக்குள்ள வர மாட்டேன், அந்த மனுஷனை பார்க்க மாட்டேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, கர்த்தர் மேல் நம்பிக்கை. கர்த்தர் மேல் நம்பிக்கை இருந்தால் எல்லாவற்றையும் அழகா சொல்லுவீங்க. என்று எண்ணப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லுங்க அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த வசனம் சொல்லுது 14. நாம் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவு பறைந்தும் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாய் கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளோம். ஆரம்பத்துல நீ என்னைக்கு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ரட்சிப்பின் காலத்துல சாட்சியாக என்னைக்கு ஆரம்பிக்கப்பட்டு நம்பிக்கை ஆரம்பிக்கப்பட்டு, அந்த நம்பிக்கையை உன்னுடைய மரணம் வரைக்கும் அழகா சொல்லுவோம். ஆரம்பத்துல கொண்ட நம்பிக்கையை முடிவு பறைந்தும் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாக கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளோம். கடைசி வரைக்கும் அந்த நம்பிக்கையில உறுதியா இருப்போம்னா தான் கிறிஸ்துவுக்குள்ள உனக்கு பங்கு கிடைக்கும். கிறிஸ்துவிட்ட இருந்து வரக்கூடிய பணம், பேரு, புகழ், ஆஸ்தி, அந்தஸ்து, மகிமை, பாதுகாப்பு, ரட்சிப்பு எல்லாமே கிடைக்கும். இல்லைன்னு சொன்னா உட்காந்து ஜெபம் பண்ண ஜெபம் பண்ற நேரம் தான் ஓடிட்டு ஜெபம் கேட்க
நம்ம நினைப்போம் ஜெபம் பண்ணிட்டேனே, நான் சபைக்கு வந்துட்டேன், நான் காணிக்கை கொடுத்துட்டேன், நான் விசுவாசிக்கிறேன். இல்ல, நம்பிக்கை இழந்து அந்த நம்பிக்கையினால் கிடைக்கக்கூடிய அந்த ரட்சிப்பை நீ இழந்து நீ எவ்வளவு போராடி ஜெபம் பண்ணாலும் கதறினாலும், அதான் பவுல் சொல்லுவான், அழகா சொல்லுவான், உன்னிடத்துல தேவன் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை இல்லை என்று சொன்னால் அந்த நம்பிக்கை அன்பாக இருக்கு. ஆண்டவர் நம்ப அந்த அன்பு இல்லை என்று சொன்னார் வெறும் 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 வெங்கல சத்தமாக, வெறும் 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 வெங்கல சத்தம். எவ்வளவு கதறினாலும் கூப்பாடு போட்டாலும் வெறும் சத்தமா தான் இருக்கக்கூடிய சல்லு சல்லு சல்லுன்னு வெங்கலத்தில் அடிச்சு அப்படி சல்லுக்கு சல்லு சல்லு சக்கரை சத்தமா தான் இருக்க முடியும். அந்த சத்தத்துல ஒரு மகிமை இல்லை. அதான் வேதம் நாம் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கை முடிவு பறிந்த உறுதியை பற்றி கொண்டிருப்போமாயில் கிறிஸ்துவிடத்தில் பங்குள்ளவர்கள். கிறிஸ்துவிடத்தில் நீங்க பங்கு பெற வேண்டும் என்று சொன்னால் நீங்க ஆரம்பத்துல நம்பிக்கையை கடைசி வரைக்கும் உறுதியா பற்றி. நம்ம என்ன பண்றோம்? நேரத்துக்கு தகுந்த மாதிரி நம்பிக்கை இழந்து, பணத்துக்கு தகுந்த மாதிரி, மனுஷனுக்கு தகுந்த மாதிரி, புத்திக்கு தகுந்த மாதிரி, பதவிக்கு தகுந்த மாதிரி, பேருக்கு தகுந்த மாதிரி, இச்சைகளுக்கு தகுந்த மாதிரி கூட, நம்முடைய சுய இச்சைகளுக்கு தகுந்த மாதிரி கூட நம்பிக்கையை கொஞ்சம் விட்டு பிடிச்சி. நம்பிக்கையை உறுதியா, நம்பிக்கை கடைசி வரைக்கும் இருக்கணும். அந்த நம்பிக்கை தான் சொல்லுவாங்க 15 வசனம், என்று அவருடைய சத்தத்தை கேட்பீராக, கோபமூட்டுதலில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதீர்கள் என்று சொல்லியிருக்கிறேன். இருக்கீங்களா? அல்லேலூயா. சங்கீதம் 18 ரொம்ப அழகா சொல்றோம். வாசிங்க பார்க்கலாம். முதல் வசனத்துல இருந்து சங்கீதம் 18 முதல் வசனத்துல. என் பெலனாகிய கர்த்தாவே, சரி, உம்மில் அன்பு கூறுவேன். சரி, கர்த்தர் என் கண்மலையும், சரி, என் கோட்டையும், என் இரட்சகரும், என் தேவனும், நான் நம்பியிருக்கிறேன். தேவன் நான் நம்பி இருக்கிற துர்கம். அல்லேலூயா. அவர்தான் என் பெலன், அவர்தான் என் அன்பு, அவர்தான் என் கண்மலை, அவர்தான் கோட்டை, அவர்தான் இரட்சகர், அவர்தான் நான் நம்பி இருக்கிற துர்கம். அதான் சாலமோன் ஞானி நீதிமொழிகளில் பேசும்போது சொன்னார், நீதிமான் அவருடைய நாமம் என்று சொல்லக்கூடிய துர்கத்துக்குள்ள ஓடி சுகித்திருப்பான், சுகமாயிருப்பான். நம்பிக்கை, ஆண்டவர் மேல நம்பிக்கை இருக்கணும். அப்பதான் சுகம், செழிப்பு, ஆசீர்வாதம், மகிமை, பாதுகாப்பு, ரட்சிப்பு. ஆண்டவர் மேல நம்பிக்கை இல்லாம நான் ரசிக்கப்பட்டேன், ரசிக்கப்பட்டிருக்கேன், நான் ரட்சிப்பு வந்துருச்சு அப்படின்னா அது போய் ஜெபத்தினால ரட்சிப்பு கிடைக்காது. நீ கொடுக்குற காணிக்கையினால ரட்சிப்பு கிடைக்காது. ரட்சிப்பு எதனால கிடைக்குதுன்னா கர்த்தர் மேல நீ நம்பிக்கை வைக்கிறதுனால. அதுதான் உன்னை கடைசி வரைக்கும். மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, ரட்சிப்பின் நம்பிக்கை என்று சொல்லக்கூடிய தலைப்புல தேவனுடைய வார்த்தைகளை சில வசனங்களை எடுத்து 2 வாரமாக தியானித்திருக்கிறோம். எங்களோடு சேர்ந்த இணையதளங்களிலே தியானித்திருக்கிற தேவ பிள்ளைகளையும் சபையில வந்து தியானித்திருக்கிற பிள்ளைகளையும் கர்த்தர் பிள்ளைகளுடைய வேலைகள் ஆசிரியக்கப்படும், வியாபாரங்கள் ஆசிரியக்கப்படும், படிப்புகள் ஆசிரியக்கப்படும், குடும்பங்கள் ஆசிரியக்கப்படும். இந்த தேவன் மேல வச்ச நம்பிக்கையினால பிள்ளைகள் முழுமையான ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய வருகை பெறும் உறுதியாக இருந்து ஆசிரியக்கப்படும். சபையின் ஊழியத்தை பொறுப்படுங்க, அடியனை மனைவியை பொறுப்படுங்க. இந்த ஊழியத்துக்காக ஜெபத்திலையும் காணிக்கையும் தாங்குற சகல சகோதர சகோதரிகளையும் நீங்க ஆசிரியர் கடல் கடந்து எங்களுக்காக ஜெபிக்கிற அத்தனை பிள்ளைகளையும் பொறுப்பு எல்லா துதிக்கரமாக எல்லாம் உங்களுக்கு சொல்றேன். இயேசுவின் நாமத்தில் சொல்லி சொல்லுங்கள்.